இனிய மாலை வணக்கம். முதலில் நாம் இறை வணக்கம் செலுத்திவிடலாம். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இன்றைய தினமான இந்த குரு பௌர்ணமி தினத்தில் நமது ஆசான் அவர்களுக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய மரியாதை மற்றும் நன்றி கடன்களை அவருக்கு செலுத்திவிட்டு, மேலும் அவர் நீண்ட ஆயுள் பெற்று அவரது குடும்பம், மனைவி, மக்கள் மற்றும் ஆரோக்கியத்துடன் சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் வல்ல நாராயணனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். மற்ற குருமார்களும் அவருக்காக நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்து பாதங்களையும் வணங்கி, மீண்டும் அடுத்தபடியாக நமது வாழ்வியலுக்காக பெருந்துணையாக இருக்கின்ற மகாகுரு அவர்களையும் பொற்பாதங்களை வணங்கி நமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வமான எல்லாம் வல்ல நாராயணனையும் வணங்கிக் கொண்டு, ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை உரித்துக் கொண்டு, உற்றார் உறவினர் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இன்றைக்கு குரு பௌர்ணமி அப்படிங்கிற தினத்தை முன்னிட்டு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இன்றைய தினத்திற்கான இந்த ஜோதிட ஆய்வை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகருடைய விவரங்களை நாம் நமது குழுவிலே பதிவிட்டு இருக்கிறோம். இந்த ஆண் ஜாதகர் கேள்வி என்ன அப்படின்னா ஒரே கேள்விதான், இந்த ஆண் ஜாதகரின் தொழில் அல்லது வேலை என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தோம். இதோட லக்ன சந்தியில் இருப்பதால் அது தொடர்பாக 2 லக்னங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு பலனிடம் கூறியிருந்தோம். சரி, இது தொடர்பா நேரடியா விவாதத்திற்கு அல்லது டிஸ்கஷனுக்கு தான் இங்க போக முடியும். ஏனென்றால் இவருக்கு நாம் எந்த ஒரு கடந்த கால நிகழ்வுகளை கேட்டு கேள்விகள் இன்று கொடுக்கவில்லை. மேலும் இது லக்ன சந்தியில் இருப்பதால் அவரை வைத்துக்கொண்டு அவரின் சம்பவங்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு நாம் எந்த லக்னம் ஆக இவர் இருக்கக்கூடும், மேலும் லக்னத்தை நிர்ணயித்து அதன்படி இவருக்கு எப்படி பலாபலன்கள் சொல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக இன்று நாம் இந்த ஜாதகத்தை எடுக்க இருக்கிறோம். இது தொடர்பாக குருமார்கள் பலன் கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஜாதகரை நாம் வரவேற்று இந்த பகுதியில் பேச சொல்லுவோம். அதனை தொடர்ந்து நாம் என்ன லக்னம் என்பதையும் உறுதி செய்து கொள்வோம். முடிந்த அளவுக்கு இவர் என்னவா இருப்பார் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இங்க ரிசல்ட் நம்ம சொல்லல, பட் உங்களோட முயற்சி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இங்க சொல்லலாம். ரவீந்திரனா, நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? ஏன்னா ரிசல்ட்டுங்களோட இங்க பதில சொன்னா போறோம் இன்னைக்கு. இன்றைய ஜாதகத்துக்கு 5 நபர்கள் நம்ம குழுவுல பலன் கொடுத்திருந்தாங்க. பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்கு அவங்க பலன் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல அவர் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்புன்றது சிம்ம லக்னத்துக்கு அவங்க கொடுத்த பெரும்பான்மையான பதிலா இருக்கு. கன்னி லக்னமாக இருந்தா அவர் சம்பளத்துக்கு வேலை செய்வோராக இருப்பார்ன்றத சொல்லியிருக்காங்க. சரிங்க அண்ணா, நன்றி அண்ணா. இப்ப நம்ம ஜாதகர் அழைச்சிடலாம். ஜாதகர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரின் முன்பு தெரிவிக்க போகிறார். ஜாதகர் லைன்ல இருக்கீங்களா ஐயா? அம்மா இருக்காங்கம்மா. சரிங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலை தொழில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் நிதர்சனமாக நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் ஜாதகத்தை நாம் ஏன் இன்று பதிவிட்டோம் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லுங்க. அதற்கு பிறகு நம்ம லக்ன நிர்ணயம் செய்து உங்களோட பாஸ்ட் ஈவெண்ட்ஸை உதாரணமா சொல்லி இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதன்படி இன்றைய தினம் இந்த ஆய்வு செல்லும். இப்ப மேடை உங்களுடையது, நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமால என்னுடைய ஜாதகத்தை எடுத்து கொடுத்த முதல் கண் லக்ஷ்மி அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள் வணக்கங்களையும் தெரிவிச்சு கொள்கிறேன். இன்னைக்கு என்னுடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த குரு பூர்ணிமாவில் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய ஜாதகத்தை மீண்டும் திறந்து உங்களிடம் பகிர்கிறேன். அம்மா சொல்லட்டுங்களாம்மா? நீங்க சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு 5 நிமிடம் நீங்க பேசலாம். ஆமா.
ஆமா. அடியேன் வந்து இப்போ ஒரு சந்நியாசியா இருக்கேம்மா. என்னோட தொழில், முழு தொழிலுமே இப்ப சன்னியாசியாக மட்டும்தான் இருக்கிறேன். பலர் வந்து இதுல சரியான கிட்ட போயிட்டு வந்திருந்தாங்க. நான் பிறந்தது வந்து 6/7/1971 பிறந்தேன். என்னுடைய 5வது வயதில் என்னுடைய தந்தை அவருடைய மூத்த சகோதரனுக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் என்னை தத்து பிள்ளையாக அவருக்கு கொடுத்தார். நான் பிறந்தது பாணிப்பட் என்றாலும் வளர்ந்தது அனைத்தும் சென்னையில். 1975க்கு நான் சென்னைக்கு வந்தேன். வந்ததுல இருந்து நான் சென்னையில தான் இருந்தேங்க. படிப்பு வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் சொல்லியிருந்தீங்க, கரெக்டு தான். நான் ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க. எனக்கு திருமணம் ஆயிடுது. திருமணமாகி 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள் இருக்கிற காலத்துல நான் ஸ்டார்டிங்ல பிசினஸ் தான் பண்ணேன். மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன் சென்னையில. என் கீழே ஒரு 50 பேருக்கு மேல வேலை செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல வருமானம் வரும்போது என் மனைவியின் சகோதரன், அதாவது என்னுடைய மச்சான் வழியா, அவர் வந்து இது பண்ண வேண்டாம், வேற தொழில் பண்ணலாம்னு சொல்லும்போது ஒரு பெரிய என்னுடைய ரியல் காம்படிட்டர் கிட்ட என்னோட கம்பெனியை அன்னைக்கே பல லட்சம் ரூபாயில வித்துட்டு 2001 ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு கரெக்டா 2 வருஷத்துல 1.25 கோடி லாஸ். தூக்கி போட்டுட்டு மறுபடியும் BMW ஜெனரல் மேனேஜரா போய் வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்து கார் கம்பெனில வேலை செஞ்சுட்டே வந்தேன். மீண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு 2009 BMW இருந்து வெளியே வந்துட்டு மீண்டும் வந்து மொபைல் கார் வாஷ்னு ஒரு புது கான்செப்டை கிரியேட் பண்ணி சென்னையில மொபைல் கார் வாஷ் ஸ்டார்ட் பண்ணாங்க. மொபைல் கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அங்க ஒரு காலேஜோடைய பிரின்சிபல் பழக்கத்தில் ஏற்பட்டு அவங்களுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் என்டர் ஆனேன். அப்ப அந்த காலேஜுக்கான கேன்டீன் வச்சு கேன்டீன்ல மிகப்பெரிய லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு மறுபடியும் பெரிய அளவுல மேல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 2009 கடைசி 10 முதல் அந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. சன்னியாசியா போய் நான் சன்னியாசம் வாங்கினது 2010 நேபாளில சன்னியாசம் வாங்கினேன். சன்னியாசம் வாங்கும் போது நல்ல பேச்சு திறமை இருக்கிற நானு மௌன சன்னியாசம் தான் வாங்கினேங்க. மௌன சன்னியாசம் வாங்கிட்டு அங்க இருந்து நடந்தே கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்காங்க. என்னோட சன்னியாச காலம் வந்து பாத்தீங்கன்னா 2019 தான் நான் மீண்டும் பேச தோக்கினேன். கொரோனாவுக்கு காலத்துக்கு முன்பு தான் பேச தோக்கினேன். 2019 இருந்து இன்று வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். நடுவுல 4 மாசம் 5 மாசம் மௌனத்துக்கு போவாங்க. இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இதுக்கு மேல குருமார்கள் வந்து இது என்னவாக இருக்கும், ஏன் எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்ததுன்றத குருமார்கள் தான் சொல்லணும். நன்றி. நன்றி ஐயா, சிறப்பு ஐயா. நல்ல தொகுத்து சொன்னீங்க, புரியும்படி நன்றாக இருந்தது. இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அது கேள்விகள் வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னா நீங்க கேட்கலாம். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஏன்னா விளக்கம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியா போகும்பொழுது அது தொடர்ந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும். இப்ப சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றது மூலமா நீங்க உங்க கேள்விகள் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம். சரி ராஜ்யா, அதாவது நான் இன்னும் ஒரு விஷயமும் சொல்றேன். உங்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது. அதே போல உங்களை கேள்வியை சுருக்கமாகவும் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புல ஒரு முறையோ இல்ல 2 முறையிலோ கேட்டுருங்க. மறுபடியும் வந்து தோணும் பொழுதெல்லாம் கேள்விகள் கேட்க வேண்டாம். சரிவர உங்க கேள்வியை கொஞ்சம் வகுத்து வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு டிஸ்கஷன் நிறைய கேள்விகள் வரதான் செய்யும். நீங்க கேட்கலாம் ஐயா. ஆனால் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குற மாதிரி மற்றவர்களுக்கும் விட்டு கொடுத்து கொஞ்சம் சென்றால் நன்றாக இருக்கும். சரிங்க ஐயா, நீங்க கேளுங்க. ஓகே மேடம். ஐயா, நீங்க 2010 சன்னியாசியாகி வர்றதுக்கு முன்னால பிசினஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுல லாபம் இருக்கும்போது வந்தீங்களா இல்ல அதுலயே ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டதா? ஒரு நாளைக்கு கையில 50,000 ரூபாய் லாபத்தோட தான் இருக்கிற கண்டிஷன்ல 9 மணிக்கு உள்ள போனேன். 9:10 வெளியே சன்னியாசத்துக்குன்னு முடிவு எடுத்து வெளியே போயிட்டேன். ஆனா சன்னியாசம் எடுக்கணும்ன்றது என் மூளையில இல்ல. ஏதோ தெய்வ சிந்தனை நான் புறப்பட்டு காட்சி வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே என்னோட சன்னியாச வாழ்க்கை துவங்கிடுச்சு.
புறப்படும் அன்றைய வரையும் லாபம் கையளவு இருந்தது. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றிங்க ஐயா. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ஐயா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாங்க, வரிசலா வாங்க ப்ளீஸ். சரிதாமா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நீங்க உங்களோட லைஃப்ல வந்து கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்தீங்களா? இல்லம்மா, நான் என்னைக்குமே அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலம்மா. ஓகே, நன்றி. அடுத்த நபர் ஹேண்ட் ரைஸ் யாரும் பண்ணலீங்களா? இல்ல, கேள்வி கேட்பவர்கள் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. வரிசலா பேசும்பொழுது எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. சோ சந்தேகங்கள் கேள்வி கேட்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வரிசலாக கேட்கப்படும். சரி, யாரும் சுபாஸ்ரீ அம்மா கேளுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்துங்களா? இல்லம்மா, நான் தான் மூத்த சகோதரன்மா. உங்களுக்கு எனக்கு 2 இளைய சகோதரர்கள். தேங்க்ஸ் ஐயா. சந்திரசேகர் சார் கேளுங்க. சந்திரசேகர் சார் கேக்குறீங்களா? கேள்வி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஆமாங்க மேடம், இந்த மியூட் போட்டேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, குறிப்பா உங்க மனைவியை பத்தி. மனைவி பத்தி என்ன ஐயா வேண்டும்? இல்ல, உங்களோட வாழ்க்கையில அவங்களோட ஆதரவு நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கணிச்சேன். இல்லைங்க ஐயா, ஆதரவு கிடையாது. அதாவது ஆதரவு என்பது அவங்க குடும்பம் சார்ந்து மட்டும்தான் அவங்களுடைய சிந்தனைகள் இருந்தது. சரி, உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொழில அவங்க இல்ல? எனக்கு 3 பெண் பிள்ளைகள், என் குடும்பம் அவ்வளவுதான். சரிங்க, உங்க தொழில எந்த விதத்திலையும் அவங்க இன்வால்வே ஆகல இல்லைங்க? இல்ல ஐயா, இல்ல. நன்றி. சன்னியாசம் வாங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்க கேட்டதுக்கு ஷார்ட்டா என்ன சொல்லிடுறேன். கடைசியா நாங்க நடத்தின அந்த ஹாஸ்பிட்டல்ல நடத்திட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் நானே சமைக்க வேண்டியதா இருந்தது. ஸோ ஒரு 10 நாள் டே அண்ட் நைட் இது ரெண்டுமே பார்க்கும்போது எதுக்கு உழைக்கணும்ன்ற ஒரு ஞானம் அன்னைக்குதான் பிறந்தது. அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தான் ஞானம் பிறந்தது. அதனால வெளியே போயிருப்பேன். நன்றி. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? யாருமே கேட்கலையே. சந்தேகங்கள் யாருக்கும் வரலையா? ஜாதகத்தை நான் போடுறேன், பாருங்க. இவங்களோட ஜாதகம் ஏன் சன்னியாசியம் பெற்றது அப்படிங்கறத முதல்ல நீங்க ஆய்வு செய்யுங்க. ஒரு 5 நிமிடம் டைம் தரேன். அதற்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நபரா உங்களுக்கு தெரிந்த பதில்களை சொல்லுங்கள். என்னுடைய விளக்கங்களை நான் கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு சொல்லலாம் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். இப்ப ஜாதகம் பிரசன்டேஷன் கொடுக்குறேன். ஐயா கொடுத்த நேரம் வந்து சிம்ம லக்னமாக வருகிறது. அதனால நான் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் கன்னி லக்னமாக வர, அதையும் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்ப வேணா உங்களுக்கு அந்த சார்ட்டை பிரசன்டேஷன் பண்றேங்க. இது கன்னியா லக்னத்திற்காக கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஜாதகம் சந்நியாசம் பெற வேண்டும் அல்லது ஞான மார்க்கம் அல்லது ஆன்மீக மார்க்கம் செல்ல வேண்டும் என்றால் லக்னம் லக்னாதிபதியோடு ராசியோடு சனி குரு கேது இவர்கள் தொடர்பு பெற வேண்டும். அதுபோல இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு அந்த பலாபலன் வரவில்லை. அதே சமயத்தில் 28 டிகிரியில் இருக்கிறார் சிம்ம லக்னத்தில். அவரை வந்து சற்று நாம் நகர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. இன்னொன்றும் எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இவர் ஒருவேளை கடக லக்னமாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அளவுக்கு டைம் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் சிம்ம லக்னத்தில் 28 டிகிரினா கடக லக்னத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் சென்றால்தான் சிம்ம லக்னத்திற்கு 28 டிகிரியில் வர முடியும். சோ அவர் வந்து 28 டிகிரியில் இருக்கும்போது கன்னியா லக்னத்திற்கு வேணும் என்றால் முன்ன பின்ன வந்து அந்த நேரம் மாறலாம். ஒரு 30 நிமிடமோ 20 நிமிடமோ. அதன் அடிப்படையில நான் இதை எடுத்திருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. சுபஸ்ரீ மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்கம்மா. அம்மா, என்னோட டவுட் என்னன்னா, சிம்ம லக்னம்னு வச்சு பார்த்தோம்னா 12ல கேது இருக்கிறதும்
டிகிரி வைஸ் பார்க்கும்போது சனி பகவான் 10ல இருந்தாலுமே, அதாவது ரிஷபத்துல இருந்தாலுமே, டிகிரி வைஸ் பாவ அடிப்படையில பார்க்கும்போது அது 9ல தான் இருக்கு. 10ஆம் அந்த பாவமே ஆரம்பிக்கிறது சனி பகவான் வந்து 9ல இருக்க மாரி தான் காமிக்குது. ஒருவேளை அதனால இவங்களுக்கு சந்நியாசமா இருக்கலாமான்றது என்னோட கேள்விமா. பாவம் வந்து அப்படி எடுக்க வேண்டாம். நேரடியாக லக்னம் லக்னாதிபதியோடு அல்லது சந்திரனோடு இவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாதான் ஒருவர் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு சந்நியாச நிலைக்கு செல்ல முடியும். மற்ற பலாபலங்கள் சிம்ம லக்னத்துக்கு எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பார்க்கணும். நான் ஏன் இதை எடுக்கிறேன் அப்படின்னா, லக்னாதிபதி அவர் புதன், அவர் பாருங்க கேதோட இணையற இந்த கிரகம் பார்க்கணும். இது வந்து 9ஆம் பார்வையா வந்து கேது அங்கே குரு உச்சமாக இருக்குறாங்க. ஒரே விஷயம் மியூட் போட்டுக்கங்கம்மா. யாருனாலும் நீங்க மியூட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு வாய்ப்பு வழங்கும் போது நீங்க பேசுங்க. சரி, லக்னாதிபதியோட புதன் கேது இங்கே கூடியிருக்கிறார். நேரடியாக லக்னாதிபதியை சனி பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அதே போல குருவும் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்பு டிகிரியில இருந்து. இது போன்ற காரண காரியங்கள் இருக்கும் பொழுது ஒருவர் இந்த சந்நியாசம் அல்லது ஆன்மீக நோக்கி செல்லக்கூடிய இந்த குணாதிசயங்கள் இவருக்கு வாழ்க்கையில் அமையும். சரி, இப்ப அடுத்ததா பாருங்க. ரவீந்திரன் அண்ணா ஹேண்ட் பண்ணிட்டீங்க, பேசுங்கண்ணா. மேடம், இந்த கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி ஆகிறார் மேடம். அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல மறைவு பெற்றாலுமே ஒளி பொருந்திய சந்திரனுடைய இணைவுல இருக்காரு. குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உச்சம் பெறுவதனால குரு வந்து பாதகாதிபதி வலுப்பெற்ற ஜாதகமா இந்த ஜாதகம் அமைஞ்சிருது. அந்த குருவுடைய பார்வையில வந்து சனி கேது லக்னாதிபதி புதன் இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு அந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள்னால இங்க வந்து சனி கேது குரு இணைவு சந்திரனோட சேர்ந்து வரும் பொழுது இவருக்கு வந்து மனது வந்து ஆன்மீக சிந்தனையாகவும் அந்த சந்நியாசம் தேடி போகக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு மேடம். அதே நேரத்துல இந்த அவர் போன காலம்னு இருக்கும்போது அது வந்து சூரிய திசையாவே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு விரையாதிபதி ஆகிறாரு. அதே நேரம் அந்த குரு அமர்ந்த வீட்டுக்கு வந்து சூரியன் வந்து 8ல அமர்ந்து குரு பார்வையில சூரியன் இல்லை. அப்ப இந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகி அந்த சூரிய புத்தியில அவர் வந்து சந்நியாசம் வாங்கக்கூடிய காலமா அமைஞ்சிருச்சு மேடம். ஐயா, இவர் சந்திர தசால தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு, சூரிய தசால இல்ல. சூரிய தசால வந்து பாத்தீங்கன்னா 2015 காலகட்டங்கள்ல கேண்டீன் இது போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். 15 இல்ல, நீங்களே சொல்லுங்க ஐயா. மேடம் 2010 சொன்னாரு. 2010 சொன்னாங்க மேடம். இல்ல, கேண்டீன் வந்து ஐயா நடத்துனீங்க, எப்ப போனீங்க வெளியில? 2010 வந்துமா கேண்டீன் எடுத்துட்டேன். ஆனா எடுத்துட்டு நான் சன்னியாசம் வாங்கினது 2009 கேண்டீன் எடுத்தா 2010 எல்லாம் வெளியே போயிட்டேம்மா. 2010 இருந்து சுத்த சன்னியாசம் எடுத்தது 2017 தான் சுத்த சன்னியாசம் வரேன். அததான் கேக்குறேன். நீங்க வந்து வெளியில போனேன்னு சொன்னீங்க, குடும்பத்தை விட்டு நான் ஒரு முடிவெடுத்து வெளியே போய்விட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. போன நீங்க திருப்பி வரலாம், அது என்று அது எப்போ? 2010க்கு வெளியே போனேன், அதுல இருந்து குடும்பத்துக்குள்ளேயே வரலமா. 2010-17 கரெக்டா சொல்லுங்க ஐயா. சன்னியாசம் எடுத்தது 2017பா. 2017 கங்கையில வந்து கும்பமேளால வச்சு எனக்கு சன்னியாசம் கொடுக்கப்படுகிறது. ஓகே, அதாவது சுவாமி ஸ்ரீ முருகானந்த சரஸ்வதியாக மாறினது 2017. சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி 2010 இருந்து இருந்தது பழைய பெயர்.
ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்க. போயாச்சு. சரி, அப்ப சூரிய தசா தானா? கரெக்ட் தான் நீங்க சொன்னது. முறைப்படி நீங்கள் வந்து அந்த சந்நியாசம் எடுத்தது அப்ப சந்திர தசால எடுத்திருக்கீங்க. ஆமாங்கம்மா, 2017 கும்பமேளா, ஹரித்வார் கும்பமேளால எடுத்தோம். சரி, அதற்கு முன்னாடி சூரிய தசால வந்து இந்த பிசினஸ் எல்லாம் செஞ்சீங்க. பட் அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து 2010 குடும்பத்தை விட்டு பிரிந்தீர்களா? ஆமாமா, அந்த காலையில 9 மணிக்கு என்னுடைய இதுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன். 9 மணிக்கு போனோம். 10 மணிக்கு என்னுடைய சிந்தனையில எதுவுமே இல்ல. கல்லால அந்த கேஷ்ல இருந்து எதுவுமே எடுக்கல. சாதாரண ஒரு சட்டை, பேண்டோட வெளியே வந்தேன். காசில போய் தான் 2 வேஷ்டி வாங்குறேன். காசில 2 வேஷ்டி வாங்கிட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து கங்கா இதுல இருந்துட்டு, கங்கையில இருந்து என்ன ஹரித்வார் கூட்டிட்டு போறாங்க. ஹரித்வார் வந்து கோராக்பூர் நடக்கிறேன். கோராக்பூர்ல இருந்து என்னுடைய குருநாதரை நேபாள்ல பாக்குறேன். அவங்க கிட்ட இருந்து சன்னியாசத்துக்கு எடுத்துட்டு அவங்க வந்து நடந்து இந்த திசையில போன்னு சொல்லி, அதுல இருந்து நான் நடந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டு மீண்டும் போய் 2017 என்னுடைய அக்கடா நிரஞ்சனி அக்கடால சேர்ந்து சன்னியாசம், சுத்த சன்னியாசம் எடுக்கிறேன். துறவியாக வந்து சன்னியாசியா மாறுறேன். சரிங்க, சரி சரி சரிங்க. நம்மளுடைய மொழியில மன்னிக்கணுமா இடைஞ்சலுக்கு, நம்ம மொழியில சொன்னா துறவியா வாடுறது ஒரு வாழ்க்கை, துறவியா கடந்து அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுப்பது அடுத்த வாழ்க்கைமா. ஓகே ஓகே. சோ அதை எடுக்கணும்னா அதற்கு முன்னாடி துறவியாக நாம் நிதர்சனமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். சரி சரி. சூரிய தசா ஐயா சொன்ன மாதிரி அந்த 12 என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியா இவர் இருக்கிறாரு. அவரான வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீட்டின் வழியாக தான் செய்றாரு. உங்க கர்மாவை இப்போது செய்கிறீர்கள் அப்படிங்கிறது காமிக்கிறது. ஆனாலும் தொழிலும் செய்திருக்கீங்க அந்த சூரிய தசால. ஐயா நீங்க அந்த நான் வீட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்றீங்க இல்லையா, அது தேதி மாதம் ஞாபகம் இருக்கா? காலேஜோட அட்மிஷன் டைம், நான் போனது காலேஜோட அட்மிஷன் டைம் வைகாசி மாசம்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா அந்த கோயில் வந்து வைகாசி விசாகத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சோ வைகாசி விசாகத்துக்கு கும்பாபிஷேகம் முடிச்சிட்டு அன்னைக்கு காலேஜுக்கு வந்து கேன்டீன் வேலை, காலைல 9:10 கும்பாபிஷேகம், 11 மணிக்கு வந்து கேன்டீன்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். வைகாசினா தமிழ் மாதம், மே மந்த் வருமா? மே மாதம். வருடம் என்னையா அது? நீங்க 10 தான்ப்பா, 2010 அது ஞாபகம் இருக்கு. 2010 தான் கரெக்ட். 2010 7 வருடம் வைகாசி விசாகத்து அன்னைக்கு தான் வந்தேன். ஓகே ஓகே. அது மே 27மா, 2010 வைகாசி விசாகம் மே 27ஆம் தேதி வந்திருக்கு. மே 27 சரியாக முடிவு. அன்றைய தேதியில வந்து பிறப்பு கால சனி மீது சூரியன் பயணமா இருப்பாங்க மேடம். சந்திரன் வந்து குருவுடைய அன்றைய தேதியில, ஏன்னா அன்றைக்கு பௌர்ணமிங்கும் போது வைகாசி மாசம் வந்து சூரியனுடைய நேர்பார்வையில அன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்க. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தின் வழியாக புக்தி நடத்துகிறார். அதாவது தசாநாதனை அங்கே அமர்ந்து நடத்துகிறார். குறிப்பாக 27 மே 2010. மே 2010 அந்த குரு பீரியட்ல தானே நடந்திருக்குங்க ஐயா? குரு பீரியட்ல தான் நடந்திருக்கு, குரு புக்தில. சூரிய தசா 27 மே 2010. குரு தசா, சூரிய தசா, குரு புக்தி, புதன் அந்தரம் வந்து ஜூன் 2010 வரை இருக்கிறது. நான் இது ஒரு தோராயமான ஒரு டைமா போட்டிருக்கேன். அப்ப சூரிய தசா, குரு புக்தி, சனி அந்தரம் வரும். 27/5 முடியுது அன்னைக்கு குருவோட அந்த புதன் அந்தரம், குரு சூட்சுமம். இல்ல மேடம், புதன் அந்தரம் அது வைகாசி மாசம் வரும். நீங்க சொல்ற மாதிரி அந்த புதன் அந்தரம் முடியறதும் வந்து வைகாசி மாசம் தான் வரும். ஏன்னா வந்து ஜூன் 14 வரைக்கும் வைகாசி இருக்கு. மே 15 இருந்து ஜூன் 15 வரைக்கும் வருமா? வைகாசி இருக்கு. அதுதான் ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த டைம் போட்டிருக்கேன். 11-15 போட்டிருக்கேன். அவர் வந்து 10:50 கொடுத்தாரு. 11-15 போட்டதுல இந்த தசாபுக்தி அந்தரம்
அஷ்டமநாதர்கள் எனக்கு இந்த மாதிரி வராங்க இந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ 27/5 நான் போட்ட நேரத்திற்கு 27/5 அன்றைய குரு சூட்சமம் முடிகிறது. புதன் இருக்கட்டும், புதன் அந்தரம் இருக்கட்டும், குரு சூட்சமம் அன்றைய தினத்தோடு முடிகிறது. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சசி முருகேஷன், சசி அம்மா நீங்க கேளுங்கம்மா. மேடம் இவருக்கு லக்னம் கரெக்டா மேம்? அந்த சிம்ம லக்னமா இருந்துச்சுன்னா தானே மேம் அயன சயன போகத்தை விட்டுட்டு நம்ம போக முடியும் இல்லைங்களா? அதெல்லாம் காரண காரியங்கள்மா. ஆனா மெயினா ஒருத்தர் இந்த சன்னியாசத்தை வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு லக்னத்தோட இவங்க எல்லாம் தொடர்பு கொள்ளலைன்னா அவருக்கு அயனசயன போகம் வேணா கிடலாம். ஆனா அவர் முழுமையா அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த சொந்த பந்தம், அந்த பாச பந்தம் பற்றுதல் விட்டுட்டு போகணும் இல்லையா? எவ்வளவு பேருக்கு அயனசயன போகம் கெட்டாலும் குடும்பத்தோட இருந்து அந்த பீரியட் முடிஞ்சு குடும்பம் நடத்தி கொண்டு அப்படி போறாங்களும் இருக்கிறாங்க ஜாதகத்துல. சிம்ம லக்னம் போடுறேன், அதற்கு காரண காரியங்கள் எடுங்க. அதே 10:50 போடுவோம். ஏன்னா ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கறதா இன்றைய தினத்தோட ஆய்வே. இன்றைய தினம் பலன் சொல்றதை விட இது லக்னம் எது சரி, ஏன்னா அவருக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியவில்லை என்பது அவருடைய கூற்று. அயனசயன போகம் லக்னத்தை மட்டும் வச்சு மேடம், அங்க கெட்டதுன்னா சந்திரனை வச்சு பார்க்கலாம். இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி வலுப்பெற்றுறாருங்க. ஆமா, அதாவது கன்னியா லக்னமா எடுத்தீங்கன்னா பாதகாதிபதி வலு பெற்றாரு, அவரே வக்ரகதியிலும் இருக்கிறாரு. இந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சந்திரனா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட பௌர்ணமி நோக்கி சொல்லுகின்ற ஒரு சந்திரன். சரி, நான் இப்ப சிம்ம லக்னத்திற்கு போட்டிருக்கேம்மா, அது பிரசன்டேஷன் கொடுக்குறேன். சோ கேள்வி கேட்ட நீங்கள் இதற்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா என்றதை பாருங்க. இது ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன் தான். பலன் இன்று நம்ம எடுக்க முடியலனாலும் இதோட கண்டினியூஷனா நாளை கூட கொடுக்கலாம். பட் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் செல்லும் இந்த லக்னம் சந்தி வரும்பொழுது நாம் எடுக்கக்கூடிய காரண காரியங்கள் புரிஞ்சு வருகிறதா, சரியான பாதையை நோக்கி செல்கிறோமா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பிரசன்டேஷன்ல தெரியுதாமா இல்ல இன்னும் தெரியுங்களா? பிரசன்டேஷன்ல கன்னியா தான் தெரியுதா? ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா சசியம்மா. மேடம் தெரியுது மேடம். அதே மாதிரி அந்த 10ஆம் இடத்துல அந்த சனி அமர்றதுனாலதான மேம் அவரால் சுயதொழில் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா. சரி, நீங்க அந்த காரண காரியங்களோட கொண்டு வாங்க. சரி, நீங்க சொல்றது ஒரு வாஸ்தவமா எடுத்துக்கலாம். சரி, இப்ப இவர் பாத்தீங்கன்னா தொழில் இவரால செய்ய முடியலன்னு சொல்லல, தொழிலெல்லாம் இவர் நல்லதான் செய்யறாரு. தொழில் செய்யறதுல எதுவும் நஷ்டம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொழில் செய்வதில் இவருக்கு எந்த விதத்திலும், அதாவது கேன்டீன்ல நல்லா பண்ணிருக்கிறாரு. ஐயா, அதுக்கு முன்னாடி எடுத்த தொழில ஏதாவது நஷ்டமாச்சுங்களா? எந்த தொழிலுமே நஷ்டம் இல்லமா எனக்கு தெரிஞ்சு. நான் பண்ண எந்த தொழிலுமே நஷ்டம் இல்ல. அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வெறும் 1500 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சேன். நான் என் அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியை நான் விற்கும் போது 57 லட்சத்துக்கு வித்துட்டு வந்தேன். 57 லட்சத்தை வித்து அப்படியே கொடுத்துட்டு ஃபேமிலியில கொடுத்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வெறும் 2 லட்சம் வச்சு ஆரம்பிச்சோம். அது ஒரு செட்டிநாடு மசாலான்னு ஒரு பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சு பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அது வேற ஒரு கம்பெனிக்காரங்கிட்ட வித்துட்டோம். அதை ஆரம்பிச்சு வெறும் 2 லட்சம் முதல் போட்டு ஆரம்பிச்சு அதை கொடுக்கும் போதும் கிட்டத்தட்ட 63 லட்சத்துக்கு ஒரு காம்படிஷன் கம்பெனி கொடுத்தோம். ஓகே, ஒரு நிறுவனத்தை எடுக்கிறீங்க, ஏற்றுறீங்க, அதை நல்லா வளர்க்குறீங்க, அடுத்தது நீங்க இன்னொருத்தவங்களுக்கு அதை வித்துட்டு வரீங்க. ஸோ இது மாதிரி ஒரு ரிப்பீட் இருக்கு. தொழிலை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இது நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏன்னா அன்று பேசும்பொழுது நஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னீர்கள். பட் இன்னைக்கு நஷ்டமே இல்லை அப்படிங்கறது சொல்றீங்க. இல்ல, அதாவது நஷ்டம்ன்றது எதுலன்னா செட்டிநாடு மசாலால நஷ்டம். ஓகே ஓகே. செட்டிநாடு மசாலால நஷ்டம். மசாலா கம்பெனியோட பிரைவேட் லிமிடெட் ஃபார்முலா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நஷ்டம். ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லமா, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு மசாலா பொருள் செய்யறோம்.
மசாலா பொருள் செஞ்சு ப்ராஃபிட்ல ஓடின கம்பெனி லாஸ் ஆகுது, காம்படிஷன்ல லாஸ் ஆகுது. லாஸ் ஆனத கம்பெனியை காம்படிட்டர்கிட்ட வித்துட்டோம் 63 லட்சத்துக்கு. ஓகே, லாஸ் ஆகிற அந்த நேரத்துல, அதாவது லாஸ் ஆகுறதுன்றது நல்லா தெரிஞ்ச போது நீங்க அவங்களாலதான் லாஸ் ஆகுதுன்னு தெரியுதுமா. இப்போ நாங்களும் அவங்களும் ஒரே ஊர்ல காட்டுமன்னார் கோயில், ஒரு ஊர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. காட்டுமன்னார் கோயில்ல என்னுடைய குழம்புத்தூள் ஒரு லாரி இறங்குது, அவங்க குழம்புத்தூள் ஒரு லாரி இறங்குது. காம்படிஷன்ல என்னோட குழம்புத்தூள் ஸ்டாக்னேட் ஆகுது. ஓகே. அப்போ நம்ம ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது குழம்புத்தூள் வந்து 4 மாசம் ஆயிடுச்சுன்னா பழைய தூள்னு வாங்க மாட்டாங்க. 5 டன் 8 டன் வேஸ்ட்ல போகுது. அப்ப அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்றான், இந்த ரேட்டுக்கு நான் கம்பெனி எடுத்துக்கிறோமோ அவங்க கிட்ட அந்த கம்பெனி கொடுத்துட்டோம். பட் லாஸ். ஓகே ஓகே. சரி. ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் லாஸ் ஆகுறேன். இது இவ்வளவு கடனையும் வாங்கி, அதாவது நான் சொன்னது growth. நான் 2 லட்சம் வச்சு 60 லட்சம் அளவுக்கு வளர்ந்தேன், ஆனா லாஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் எனக்கு லாஸ். பட் வந்து நான் ஒரு கார் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஜெனரல் மேனேஜர், அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மொபைல் கார் வாஷ், அது நல்லா இருந்தது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அது நல்லா இருந்தது. கடைசியா இருந்தது நான் வந்து கேன்டீன் போட்டு நடத்தினதுல எனக்கு நல்ல லாபம் தான் கடைசி வரைக்குமே. பட் என்னால ஒரே நேரத்துல ரெண்டையும் பார்க்க முடியல. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நமக்கு யாருமே இல்ல, எதுக்கு இப்படி ஒழிச்சு இவ்வளவு சம்பாதிக்கணும்னு அந்த நிமிஷம் வந்த பொறியால தான் வெளியே போறேன். பட் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கிடையாது. அன்னையில இருந்து அமைதியான வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா. சரிங்க ஐயா. சரி, இப்ப சிம்ம லக்னத்திற்கு சொல்லுங்க. ஆமா சசியம்மா, சிம்ம லக்னத்திற்கு இவர் தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தான் வந்து இவருக்கு, அதுவும் நஷ்டம் என்றால் அது வந்து டியூ டு திஸ் காம்படிஷன். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிராப்பிங் தான். ஸோ நம்ம அதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டு நம்ம கொடுக்குறோம். இது வந்து பிசினஸ்ல இது போல நடக்கிறது சகஜம்தான். ஸோ அதை வந்து ஒரு அது எந்த பீரியடுங்க ஐயா வந்தது? அந்த டைம் வந்துமா சக்தி மசாலா செகண்ட் ரேஞ்சில் இருந்த டைம். நான் பேரை சொன்னது இந்த ஒன்று மட்டும் தான், காம்படிட்டிவ் பேர்ல சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. இட் ஹேப்பன்ட் இன் மசாலா கம்பெனி வந்து 2008 and 9 I think so. Yes, 8 and 9. 2008 and 2009. ஆமாங்க. சரி, சிம்ம லக்னமாக எடுத்துக்கொள்வோம். மற்றதெல்லாம் விட்டுருங்க. பட் சிம்ம லக்னமாக எடுக்கும் பொழுது 2008 2009 ஆண்டு நான் இங்க தசாபுக்தி கொடுக்கிறேன். இதை வைத்து பலன் எடுங்கள். பதில் சொல்பவர்கள் சொல்லலாம். 2008 2009, 2008 ஏப்ரலுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்களா ஐயா? உண்மையிலேயே அந்த அளவு ஞாபகம் இல்லாம. ஏன்னா அப்பா வந்து 2000 எல்லாருக்கும் சொல்ல மறந்துட்டேன். அப்பா என்ன வளர்த்த அப்பா 3/1/2000 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மத்த எல்லா வேலைக்குமே மாறினது. ஆனா 3/1/2000 அப்பா இறந்து ஒரு 2002 வரைக்குமே நான் அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருந்தேன். சரி சரி, முதல்ல இந்த பகுதியை முடித்து விடுவோம். இந்த மசாலா கம்பெனி ஆரம்பிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர் கிட்ட நம்ம கொடுக்குற அளவுக்கு இருக்கு. சோ இந்த காலகட்டங்கள்ல என்ன காரண காரியங்கள் ஜோதிட ரீதியா அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்திற்கு பொருந்தி வருதான்னு பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுங்கம்மா. அப்ப என்ன தசாபுத்தி மேம்? நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். அது வந்து அவங்க ஐயா மன்னிக்கணும், அவர் சொன்னார் வருஷத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரி நஷ்டமானது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது 2001. நீங்க 2009 போட்டிருக்கீங்க. ஸோ தப்பா வந்துடும். ஏன்னா 2009 அவர் வெளியில போயிட்டாரு கேன்டீன்ல இருந்து. 2010 போயிட்டீங்க. 2009 நீங்க மசாலா கம்பெனி கொடுத்தது 2001 கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க BMW போயிருக்கீங்க, மொபைல் கார் போயிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்க. கரெக்ட். சோ அது 2001 மேடம். 2009ங்கும் போது தேதியை தப்பா சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இன்னைக்கு, அதுவும் குரு பூர்ணிமால. ரொம்ப நன்றி. அதாவதுங்க ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் எல்லா சிந்தனையில எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என் மைண்ட்ல எதுவும் இல்ல. நான் அதனாலதான் சொன்னேன் திரும்பவும் ஜாதகத்தை திறக்கிறேன்னு சொன்னது. அதுதான் நான் நீங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதை வச்சுதான் சொன்னேன் நானு. அவர் வந்து 2001 மேடம் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வித்தது. சரி சரி, 2001னா அப்ப சுக்கிரதசா தான் வருது. 2001 குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை குரு புக்தி இவர் கொடுத்த நேரத்திற்கு பிப்ரவரி 2001 அது முடியறது.
அதற்கப்புறம் இந்த சுக்கிரதசை சனி புக்தி 2004 வரை. சரவணன் சார் அது கரெக்டா சொல்லுங்க. 2001 2002ங்களா? ஆமா 2001ல அவர் அந்த மசாலா இண்டஸ்ட்ரி வித்துட்டு ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் 1.25 கோடின்னு சொல்லியிருக்காரு. அது லாஸ்ட்ல கொடுத்துறாரு அந்த கம்பெனியை. கொடுத்துட்டு இஸ் ஜாயினிங் இன் BMW as a GM. ஓகே ஓகே சரி. 2001. ஆமா நம்ம கன்னி லக்னமா வச்சோம்னா ஒரே அதிபதியோட சேர்ந்த சுக்கிரனோட தசாபுத்தி. இல்ல அடுத்தது போலாங்க ஐயா. இப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இது சரியா வந்ததுன்னா ஓகே, வரல அப்படின்னா நம்ம கன்னி லக்னத்தை தொடர்ந்துக்கலாம். சரிங்க சரிங்க. இப்ப பாருங்க சசியம்மா கேட்டிருக்காங்க. சசியம்மா நீங்க கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கலாம். 2001 2002 பீரியடு. சுக்கிரதசா தான் அந்த காலகட்டங்கள். குறிப்பாக 2001ல குரு புக்தி முடிந்து அதற்கப்புறம் சனி புக்தி ஆரம்பிக்கிறது. அப்போ சனி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருவேளை சிம்ம லக்னமா 7 8 9 10 10ஆம் இடத்துல இருந்து நடத்துறாருதான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அப்ப 10ஆம் இடத்தின் வழியாக நடத்தும் பொழுது இந்த லக்னத்திற்கு அவரே வந்து 7ஆம் அதிபதி, வியாபாரம். அப்ப நஷ்டம் என்பது சொன்னாலும் இங்க குருவின் பார்வையில இருக்கிறாங்க. ஆனா நஷ்டமாக இருந்தாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து இவங்க வித்துடுறாங்க. ஐயா அந்த விற்கும் போது உங்களுக்கு அது லாபமாச்சா இல்ல அது ஒன்றுமே இல்லாத ஒரு நஷ்டமாக ஆச்சு? இல்ல அதுதான் நஷ்டம். அதாவது அவங்க வந்து என்ன கார்னர் பண்ணிட்டாங்க, எனக்கு வேற வழியே கிடையாது. 63 லட்சத்துக்கு விக்கிறோம், பட் 1.25 கோடி லாஸ். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல போட்ட ஸ்டாக்குக்கு கேஷ் வாங்க முடியல. இப்ப நம்ம தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னை, இது கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பெல்ட் வரைக்குமே நாங்க ஸ்டாக் போட்டிருக்கோம். ஒன் ஃபைன் மார்னிங் கம்பெனி வித்துட்டா ஸ்டாக் போட்டவங்கிட்ட போய் பில்லுக்கு பேமெண்ட் கேட்க முடியல. இன்னைக்கு கேஷ் அண்ட் கேரி இருக்கிற மாதிரி அன்னைக்கு கேஷ் அண்ட் கேரி கிடையாதுங்க, கிரெடிட். அப்ப நம்ம வெளியே கொடுத்த ஸ்டாக்கை இவங்கிட்ட கம்பெனியே ரன்னிங் கம்பெனி வித் டை, மோல்டு, பிரைஸ், பிரைவேட் லிமிடெட் எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுத்துட்டோம். மார்க்கெட்ல இருக்கிற காசை நம்ம வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு நாங்க விட்டுட்டோம். ஆனா மார்க்கெட்ல இருந்து எங்களால 10,000 கூட வாங்க முடியல. அது எங்களுக்கு லாஸ். 1.25 கோடிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் பிக் அமௌண்ட். இங்க குருவில தான் சனி இருக்கிறாரு. ஆனாலும் ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா 10ஆம் வீட்டின் வழியாக சரி நஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, 1 2 3 4. ஆனா சனி பார்வையில இருக்காரு. இந்த லக்னத்திற்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி. அப்படி ஒன்றும் சிம்ம லக்னத்திற்கு சனி கெடுத்து விட மாட்டாரே. சசிமா உங்களுக்கு லக்னத்துக்கு அவரு தானே மேம் வரக்கூடாது, அவரு சனி தானே மேம் வரக்கூடாது. அவரு சனி வரக்கூடாதவர் தான். அவர் 10ஆம் வீட்டு நடத்துறாருன்னு வச்சுப்போம், நஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஒரு குரு பார்வையில இருந்து தானே நடத்துறாரு. குருவுமே வந்து அட்டமாதிபதி மாரக்கால் ரெண்டுமே தானே. 5ஆம் அதிபதி 3ல உட்காரும் போது அந்த ஆதரவெல்லாம் கெடுது தானே மேம். அதெல்லாம் இங்க எடுக்காதீங்கம்மா, சிம்பிளா புரிஞ்சுக்கீங்க. இந்த லக்னம் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு அந்த நேரத்துல சனி புக்தினே வைக்கலாம். ஏன்னா அவர் கொடுத்த டைம் தான் இது. சுக்கிரதசை சனி புக்தினே வைங்க. மேபி 2002ல இவர் வித்திருக்கிறாருன்னே வைங்க. சனி புக்தி, சுக்கிரதசா, சனி புக்தி. நாதன் லக்னத்திற்கு மாறும். சரி இந்த லக்னத்திற்கு மத்தவங்க பேசாதீங்க, மத்தவங்க பேசும்பொழுது என்னால கவனச்சிதறல் ஆகுது. சரி இப்ப சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி புக்தி வரக்கூடாதவர் தான். அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் ஆக மாட்டார்தான். இவங்க எல்லாம் ஆகாதவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. சரி இந்த சிம்ம லக்னத்திற்கு சனி ஆகப்பட்டவர் 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. 6 10 நஷ்டம், 7 வியாபாரம் நஷ்டம், எல்லாம் சரிதான். ஆனால் இவர் குரு பார்வையில் நடத்துகிறார். மேலும் சந்திரனின் பார்வையில் இருக்காரா? 22 21 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 சந்திரனோட பார்வையிலும் இருக்கத்தானே செய்யறாரு. இருக்காரு மேம். பட் 7ஆம் இடத்தை பார்த்து அந்த வியாபாரத்தை நஷ்டத்தை பண்றாருல மேம். 7ஆம் இடத்தை அவரு இது பாக்குறாரு. சொல்லிட்டு மேடம், அவர் வியாபாரத்தை பார்க்கட்டும், வியாபார ஸ்தானத்தை பார்க்கட்டும், எல்லாம் ரைட்டு தான். ஆனா சனி சுபத்தன்மையில இருந்து நடத்துகிறார். அதுதான் சுபத்தன்மை பாவத்தன்மையை வந்து யோசிக்கணும் அல்லவா.
புரிஞ்சுது மேம். அதான் அதுல வந்து வரக்கூடாதவர் அது சுபத்தன்மை அடைஞ்சாலும் ஒரு பகுதியில கெடுத்துட்டு ஒரு பகுதியில தானே மேம் நல்லது கொடுப்பாரு. கொடுக்கணுமே, அவருதான் நல்லது. இங்க குரு வந்து அஷ்டமாதிபதியா வராருங்க மேடம். அஷ்டமாதிபதியா வரும்போது அதுக்குள்ள எதையும் காட்டு வர்றது. குரு பார்வை வந்து உங்களுக்கு சனிக்கு வந்து அஷ்டமாதிபதியா வரும் சிம்மத்துக்கு. அப்ப இல்லைங்கய்யா, அவர் இப்ப இங்க பஞ்சமாதிபதியா எடுக்க மாட்டீங்களா? இவர் யோகம் இருங்கய்யா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். 5-8 எடுக்கும்போது அது குழந்தை இருக்குன்னு வந்துடும். பட் எப்படி இருந்தாலும் அந்த 8ஆம் பார்வையை கொஞ்ச நாள் காட்டுவார் இல்லைங்களா? எப்படிங்கய்யா காட்டுவாரு? 5ஆம் பாவத்துக்கு 12 விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குல்ல மேம். எதுமா? அவரோட குரு வந்து 5ஆம் இடத்துக்கு 12 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அந்த இடத்துக்கு தனுசுக்கு விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இந்த தசாவையும் புக்தியும் கணக்கிடுங்கள் முதலில். இவருக்கு அவர் 12ல உட்கார்ந்துருக்காருல்ல, அது வேற ஒரு விஷயத்துக்கு எடுக்கணும். காரக அதிபதியத்தை இணைச்சு பாருங்க. சுபத்தன்மையில இருக்காங்களா பாவத்தன்மையில இருக்கிறாங்களா அப்படிங்கறது இந்த இடத்துல பாருங்க. குரு சந்திரனின் பார்வையில் இருக்கும் சனி நன்றாக இருக்கிறார். அப்ப சனி சம்பந்தமான தொழில் இவர் எடுத்திருக்கணும், அதுவும் எடுக்கவில்லை. சனி பகவான் சுபத்தன்மையிலிருந்து அவரே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத புக்தி சனிதான். ஆனா அவர் தசாநாதனா இல்லையே, நஷ்டத்தை கொடுக்கும்னா. குருவின் பார்வையிலும் இருக்கிறார், சந்திரன் பார்வையிலும் இருக்கிறார். மேடம் இவர் செவ்வாய் பார்வையில 4ஆம் பார்வையும் வாங்குறாரு மேடம். செவ்வாய் 28 டிகிரில இருக்காரு, சனி 8 டிகிரில தான் மேம் இருக்காரு. சந்திரன் வந்து விரையாதிபதியா இப்ப 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2 பேர்த்தோட பார்வையும் வாங்குறாருன்னு எடுக்கலாமா மேடம்? செய்ய மாட்டாருமா. சிம்ம லக்னத்திற்கு சந்திரனாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் தனது பார்வையால கெடுதல் செய்ய மாட்டாங்க. சரி சொல்லுங்க ஐயா. இது கன்னி லக்னமா வச்சானா வியாபார நஷ்டம் கொஞ்சம் தெரியுது மேடம். கன்னி லக்னமா இருக்கிற பட்சத்துல கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமான பாதகாதிபதி அவட தசா நடக்குது. அது 10ல பிரசன்டேஷன் கொடுத்துருங்க. சரி, இப்ப அதற்கு வந்து பொருந்தி வருதுன்னு சிலவங்க சொல்றாங்க. இதற்கு என்ன அப்படிங்கறது காரண காரியங்கள் சொல்லுங்க. மறுபடியும் இதற்கு காரண காரியங்கள் அதை விட இது பெட்டரா வருதான்னு பாருங்க. முக்கியமா கன்னிக்கு பாதகாதிபதி 9ல பாதகாதிபதி சுக்கிரன் அவருடைய தசா நடக்குது. விரையாதிபதி சூரியனோட சேர்ந்து 10ல தொழில் ஸ்தானத்துல. அதே அங்கிருந்து சுக்கிரனை லக்னமா வச்சு பார்த்தாலும் 10க்குரிய குரு 6ல. அதான் நம்ம லக்னாதிபதி கண்ணின்னு வச்சோம்னா 9 பாதகாதிபதி சுக்கிரன் அவரோட தசா வந்து கரெக்டா 10ல நின்று தசா நடத்துது. அது யாரோட நடத்துதுன்னா விரையாதிபதியோட சேர்ந்து நடத்துது. ஸோ தொழில் இடத்துல ஒரு கஷ்டத்தை காட்டுது. அதே மாதிரி அதை லக்னமா வச்சு பாத்தீங்கன்னாலும் லக்னத்துக்கு 10க்குரிய குரு 6ல அஷ்டமா உட்கார்ந்துருக்கு. ஸோ எப்படி பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 10ல பார்த்தாலும் சரி, சுக்கிரனுக்கு 10 பார்த்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு சங்கடத்தை காட்டுது. ஸோ இது வந்து கன்னி லக்னமா தான் இருக்கணும். அவர் சுக்கிர தசால ஒரு வியாபார நஷ்டத்தை காட்டுது அந்த இடத்துல. சரவணன் சார், கன்னி லக்னத்துக்கு நீங்க வந்து சுக்கிரனை பாதகாதிபதினு சொன்னது தவறு சார். அதே மாதிரி ராஜகோபாலன் சார் வந்து குரு பார்வை வந்து கெடுக்கும்ன்ற மாதிரி அவர் கணக்கு சொல்றாரு. எந்த விதத்திலையுமே சுபகிரகங்களான குரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை வந்து சுபத்துவமாக தாங்க இருக்கும். அதனால கொஞ்சம் தவறுகளை எல்லாம் திருத்திக்கங்க. இந்த இடத்துல விதிவிலக்கு ஒண்ணு சொல்றேங்கய்யா. சிம்ம லக்னம் என்பது சூரியன். அதே போல இந்த சூரியனுக்கு குரு பார்வை கெடுக்காது. சிம்ம லக்னத்திற்கு அந்த லக்னத்தை நீங்க பார்க்கணும். இது ஒருவேளை வந்து சுக்கிர லக்னமாக இருந்து குரு என்றால் அங்கே நீங்கள் அட்டமாதிபதி பார்வை என்று எடுக்கலாம். சோ இதுதான் விதிவிலக்கு. ஐயா சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுதல் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்குமே 8ஆம் பார்வை 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி எல்லா லக்னத்திற்கும் பார்க்க கூடாது. அந்த லக்னத்திற்கு இவர் நட்பா பகையா, அதற்கப்புறம் அந்த பார்வை கெடுக்குமா கெடுக்காதா அப்படிங்கறத உணர்ந்து சொல்லுங்கள். ஐயா சரவணன் ஐயா
சொல்லுங்க. ஒன்பதாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்தின் அதிபதியா தானே வருவார் சுக்கிரன், கன்னியா லக்னமா இருந்தா. 7 தான். 8 3 இதுக்கு வந்து 7 11. ஆமா 7 11. ரைட். நான் ஸ்திரத்தை எடுத்துட்டேன். ஐயா மேடம். சரி, அப்படி பார்த்தாலும் சரி. அப்படி நான் சரி அது பாதகமா பார்க்கல. இப்படியே பாக்குறேன். சூரியன் அகைன் சூரியன் வந்து விரையாதிபதியோட சேர்ந்து தசா நடத்துறாரு. அவருக்கு 10க்கு உரியவர் 6ல போயிட்டாரு. அப்படி எடுக்கிறேன். அதுதான் பாயிண்ட். அதாவது லக்னத்திற்கு விரையாதிபதியுடன் சேர்ந்து தசா நடத்துகிறார். அது பாயிண்ட் நம்பர் 1. மேலும் இந்த சுக்கிரனை யாராவது பார்க்கிறார்களான்றதை பாருங்க. சுக்கிரனை வந்து வேற யாராவது பார்க்கிறாரா? சனியோட இணைவுல இல்ல சுக்கிரன், செவ்வாயோட பார்வையிலும் இல்ல. சுக்கிரதசா இவருக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கத்தான் செய்தது, எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு வியாபாரமும் செய்து அதை விட்டு வெளியேறுவார். ஒன்று அது லாபமா இருந்து இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க, அப்படின்னா அந்த அவரை விட்டு போகுதுன்னா அது விரயம் தானே. இல்ல நஷ்டமாகறத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை விட்டுட்டு இவர் போறாரு. சோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது, அதை முடிக்கிறது, அடுத்த விஷயத்தை அடுத்த வியாபாரத்திற்கு போறது, இல்ல அடுத்த தொழிலை போகுது. அப்ப தொழில் என்பது இங்க வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்து கொண்டே வருகிறது. ஆனால் ஒரு தொழில் மட்டுமே இங்க நஷ்டம், மற்ற தொழில் எல்லாம் லாபத்திற்கு வித்துவிட்டு வெளியேறுகிறார். அதை மட்டும் இங்க வந்து பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சுக்கிரன் 2 மற்றும் 9ற்கு அதிபதி. அவர் அமர்ந்து தொழில் என்னும் விஷயத்தை சுக்கிர தசாவில் கொடுக்கிறாரு. குறிப்பா இது சுக்கிர தசால தான் நடந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சுக்கிர தசா 2 இருக்கிறது. குறிப்பாக 2001ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த மாதம் என்பது தெரியவில்லை. அதனால 2002 வரலையுமே நம்ம சுக்கிரதசா சனி புக்தி பாத்தீங்கன்னா 4 வரலையுமே இருக்கிறாரு. அப்போ சுக்கிரதசா சனி புக்தி 2002 வரலையும் பாத்தீங்கன்னா சந்திரன் அந்தரம் வரலையும் போய்கிட்டு இருக்கு. அதாவது இது சுக்கிரதசா சனி புக்தினாலே 10க்கு 9 மேடம். ஆமா, சனி 10க்கு நஷ்ட விரையாதிபதியா வந்து உட்கார்றாரு. 10ஆம் வீட்டிற்கு இந்த சனி அட்டமாதிபதி. அதே போல கன்னியா லக்னம் வைக்கும் போது 10க்கு 12 கன்னியா லக்னமா பொழுது சுக்கிர தசாவை நடத்தும் போது அவரை லக்னாதிபதியா வைக்கும் போது விரயத்துல சனின்னு சொல்லுவாங்க. ஆமா, விரயத்துல சரி. 10ஆம் வீட்டிற்கு இந்த சனி புக்தி விரயமேறி நடத்துகிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா குரு பார்வையிலும் சந்திரன் பார்வையிலும் இருக்கிறார். இங்கதான் வந்து இந்த லக்னத்துக்கு தான் குரு மாரகாதிபதி பார்வைன்னு இங்கதான் எடுக்கணும். சிம்ம லக்னத்திற்கு நீங்க கெடுப்பார்னு சொல்றீங்க. சிம்ம லக்னத்துக்கு எல்லாம் கெடுக்க மாட்டார். இவர் கெடுக்க வேண்டும் என்றால் அவர் அட்டமாதிபதியாக இருக்க வேண்டும், பாதக மாரக அதிபதியாக இருக்க வேண்டும். கன்னியா லக்னத்திற்கு குரு கெடுதல் செய்வார். அப்பொழுது அந்த பார்வையில் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் இல்லைன்னா அந்த பார்வை இங்கே கெடுக்கதான் செய்யும். ஒரு பார்வை பொதுவா நல்லது செய்யலாம் அப்படிலாம் எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் சுபகிரகங்கள் பார்வை அங்க சுபத்தன்மை அடைகிறதுன்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் விதிவிலக்காக கன்னியா லக்னத்திற்கு குரு 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் என்பவர் மாரகாதிபதி. இப்ப பாயிண்ட் வருதுங்களா? அப்ப 2 மாரகர்கள் வலுத்து சனியை பார்க்கிறார்கள். அப்ப ஆதிபத்திய ரீதியா கெடுதலை தான் செய்யணும் அந்த முக்தி காலங்கள்ல. சோ இந்த 2 லக்னத்திற்கு எவ்வளவு வேரியேஷன்ஸ் பாருங்க. இதத்தான் அன்னைக்கு ஒரு நபர் வந்து கேட்டார், எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்கிறாது, எல்லா கிரகங்களும் தீமையும் செய்கிறாது அப்படிங்கிறது அவர் அந்த கேள்வி கேட்டதுக்கு அர்த்தம் அதுதான். சோ இந்த லக்னத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு குரு பாதக மாரகன். அப்ப கொடுத்து கெடுப்பான். ஆதிபத்திய ரீதியா அந்த பார்வை மூலமா கெடுக்கத்தான் செய்வார். அதே போல 3 4 இவர் பஞ்சமாதிபதியாக இந்த சனி வருகிறார். அவரே பாத்தீங்கன்னா ரோகாதிபதியாகவும் சனி வருகிறார். 3 4 5 யாரும் யாருக்கும் மறையவில்லை. மொத்தத்தில் சுக்கிரதசா 10ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் தொடர்பான ஒரு பண்ணதெல்லாம் சுக்கிரன் தொடர்பாதான் இருக்கும். சுக்கிரன் தொடர்பான வியாபாரங்கள். ஐயா நீங்க சுக்கிரன் தொடர்பான தொழில்கள்லாம் செஞ்சீங்களா ஐயா அந்த சுக்கிரதசால? சுக்கிரதசையில என்ன தொழிலுமா? அதாவது மொபைல் கார் வாஷ்ன்றது தண்ணி எடுத்து போய் வீடு கார் கழுவுறதுமா? ஆமா, காரை தான் வாஷ் பண்ணிருக்கீங்க. கார் என்பது சுக்கிரன். அந்த கார் வாஷ் என்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், சனி சந்திரன் எல்லாமே. சுக்கிரன் வந்து சந்திரனோட அதியோகத்துல இருக்காரு. ஆமா, அது ஒரு திரையோதசினால அவர் பௌர்ணமியா எடுத்துக்கிட்டோம்னா
சுக்கிரன் வந்து சந்திராதி யோகத்துல இருக்கு. அதாவது பார்வை ஆரம்பத்துல பண்ணது 22 டிகிரி. சொல்லுங்க ஐயா. ஆரம்பத்துல பண்ணதுமே வந்து அழகு சார்ந்த தொழில் தான், அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். பஜாஜுக்கு நான் வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆட் இண்டஸ்ட்ரியில தான் நான் இருந்தேன். 92ல இருந்து ஆட் இண்டஸ்ட்ரியில தான் இருந்தேன். அது சந்திரனோட சேரும் போது உங்களுக்கு ஹோட்டல்ல கேண்டீன் அதெல்லாம் வந்துரும். ஹோட்டல் வந்து மெடிக்கல் காலேஜ்ல, பெரிய மெடிக்கல் காலேஜ்ல, ஒரு ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ்ல ஹாஸ்டல் மொத்த கேண்டீன் நான் தான் பார்த்தேன். இட்ஸ் லைக் a ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. கரெக்ட்டுங்களா? அதான். அதனால சந்திரன் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு ஹோட்டல் வந்துரும். ஹோட்டல் கேண்டீன் தான். அதாவது சுக்கிரதசால இது தொடர்பான விஷயங்கள்ல தான் இவர் தொழில் பண்ணியிருக்காரு. அந்தந்த புத்தி காலங்கள்ல. ஆனா சந்திரனை ஒட்டியே உப தொழிலா வந்திருக்கும் மத்ததெல்லாம். ஆனா சந்திரன் பாருங்க, சுக்கிரனை ஒட்டி புக்திநாதர்கள் அவருக்குடைய உப தொழில்களை கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அப்படின்னா இந்த தொழில்காரகன் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவம் என்பது சூரியன் தான். முதலாளியா தான் அப்ப அவர் இருப்பாரு. ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த சூரியனோட சேர்ந்துதான் எல்லாம் நடத்துறாரு. ஆனாலும் அவர் இந்த லக்னத்திற்கு விரையாதிபதி. இந்த லக்னத்திற்கு விரையாதிபதியுடன் சேர்ந்து தசாநாதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு தொழிலும் ஏற்படுத்தி அதை விரயம் ஏற்படுத்துவார். ஒன்று நடக்கும், அடுத்ததுக்கப்புறம் விரயம் ஏற்படும். இதுதான் காரக ஆதிபத்தியத்தை இப்படி இணைக்கணும். கன்னியா லக்னத்திற்கு இது பொருந்தி வருகிறது, சிம்ம லக்னத்திற்கு பொருந்தி வரவில்லை என்பது எனது கருத்து. அப்பனா மேம், அப்போ இந்த லக்னத்துக்கு 7, 11 கூடிய குருவும் சந்திரனும் மாரக பார்வைன்னு சொல்லி எடுத்துக்கணுமா மேம்? அவங்க கெட்டவங்கள நல்லவங்களா அதை சொல்லுங்க. கன்னி புதன் சரிங்களாமா? இதுக்கு கேட்டாங்கதான் மேம். 7, 11 மாரகால். இல்ல அதுதான் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக சொல்றேன். கன்னி லக்னம் என்பது புதன் தாங்க ஆதிபத்தியம் இல்லைங்களா? அதிபதி புதனுக்கு குரு ஆவாரா ஆக மாட்டாரா? பாதகாதிபதி பிளஸ் மாரகால் மேம். ஆமா, ஆக மாட்டாரு. புதனுக்கு சந்திரன் ஆவாரா ஆக மாட்டார். சந்திரனுக்கு தாய்க்கு வேணும் என்றால் தன் மகனை பிடிக்கும். ஆனால் இந்த மகனுக்கு பிடிக்காது தாய். அதற்கு காரணம் ஒரு கதை சொல்லியிருக்கிறார் ஐயா. கதையை சொல்லி நம்ம இங்க தெரியும். அப்ப இந்த லக்னத்திற்கு சந்திரன் குருனும் நல்லது செய்ய மாட்டார்கள். ஆனால் பார்வை வந்து அது பலன் உண்டு, சுப பார்வை. அப்ப அவங்க வலுத்து கொடுப்பாங்கன்னு அர்த்தம். வலுத்து கொடுத்து கெடுப்பாங்க. ஆதிபத்திய ரீதியாக கெடுதல், பார்வை ரீதியாக நன்மை. புரியுதுங்களா? இதுதான் பாயிண்ட். ஆதிபத்திய காரகத்தை புரிந்து கொண்டு அது எப்படி சூட்சமாக சுப வலுவில் இருக்கிறதா அல்லது அவர் பாவத்தன்மையில் இருக்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா பலாபலன் வந்து நம்ம மடிமேல வந்து உட்காரும் நம்ம கிட்ட. சரிங்கய்யா. இப்ப அடுத்தது மேடம், கடைசியா அதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்னு சொன்னீங்களா, அது இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. இந்த கன்னியா லக்னத்திற்கம்மா நீங்க என்னம்மா, ஆக்சுவலா நான் இப்ப யாருக்கு பதில் சொல்லணும், அவங்க என்ன லெவல்ல இருக்காங்கன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். பதிவுச்சு நிலை படிச்சிட்டீங்களா மேம்? பதிவுச்சு நிலை படிச்சிட்டீங்களா மேம்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு கேட்கல. லெவல்ல படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். ஜோதிடம் மேம், நான் உச்சநிலை வரைக்கும் முடிச்சிருக்கேன் மேம். உச்ச நிலையில முடிச்சிருக்கீங்களா? ஆமா மேம். சரி, எடுத்துக்கங்க. இந்த கன்னியா லக்னம் என்பது நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டே வாங்க. கன்னியா லக்னத்திற்கு யார் அதிபதி? புதன் மேம். புதன். புதனுக்கு 7ஆம் இடம் யாருங்க? குரு. நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா? அவரு கெடுதல் செய்வார் மேடம். ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால. பாதகாதிபதி அவரே மாரகாலம். ஆமா. ஒரு உபய லக்னத்துக்கு, இந்த கன்னியா லக்னத்திற்கு புதனுக்கு சந்திரன் யார்? மாரகாதிபதி வருவார். 7, 11 மாரகாதிபதியா வருவாங்க. மாரகாதிபதி. அப்போ இவர்கள் ஆதிபத்திய ரீதியாக தனது பாடம் ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அவங்க ஆதிபத்தியத்தையும் கொடுத்தாகணும், பார்வையும் கொடுத்தாகணும். ஆனால் லக்னத்தின் நட்பு பகைக்கு ஏற்ப, அதையும் புரிஞ்சுக்குங்க. லக்னத்தோட நட்பு பகைக்கு ஏற்ப இந்த லக்னத்திற்கு குருவும் சரி சந்திரனும் சரி பகை கிரகங்கள் அல்லனா ஆகாத கிரகங்கள் சொல்லலாம். ஏன்னா பாதக மாரகர்கள். அப்ப அவர்கள் பார்வையால அவங்க ஆதிபத்தியத்தை சேர்த்துதான் செய்யணும். 7ஆம் இடம் பாதகம், வியாபாரம் என்பது 7ஆம் இடம். அந்த ஆதிபத்தியம் பாதக மாரகர்கள். அப்ப வியாபாரம் சம்பந்தமான பாதகத்தை மாரகத்தை, அதாவது மாரகம்னா அதை அவர் லூஸ் பண்ணிட்டு வரணும். அது நஷ்டமா ஒன்னாலும் சரி ப்ராஃபிட்டா ஒன்னாலும் சரி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கொடுத்து கெடுக்கிறதுன்றதான் இந்த இடத்துல லூப்பிங் மாதிரி வரும்.
இந்த லக்னத்திற்கு யார் ஆவாங்க, ஆக மாட்டாங்க. அது மாதிரி 12 லக்னத்திற்குமே அதற்கு தான் ஐயா எடுக்கணும்னு சொல்றது. ரோகாதிபதியை குறிச்சிங்க, அட்டமாதிபதியை குறிச்சிக்குங்க, பாதகத்தை குறிங்க, மாரகத்தை குறிங்க, மாரகாதிபதியை குறிச்சுக்குங்க, விரையாதிபதியை குறிச்சுக்குங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். சோ ஒரு லக்னத்திற்கு அனைவரும் நல்லது செய்ய மாட்டார்கள், அதே போல அனைவரும் கெடுதலும் செய்ய மாட்டார்கள். யாருக்கு என்ன கடமையோ அந்த லக்ன ரீதியாக அதை செய்வார்கள். இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு புரியுதாமா? புரியுது மேடம், புரியுது மேடம், தெளிவா புரியுது. அம்மா ஒரு விஷயம் பேசலாமாம்மா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஆமா, நீங்க சொன்னது ஒரு விஷயம் நிதர்சன உண்மை. நான் சன்னியாசம் வாங்கறதுக்கு, அதாவது நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட 4 காரு, வீடு, பங்களா, குறை இல்லாதது. எனக்கு வாழ்க்கையில குறைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு என்ன வச்சிருந்தார். ஆனா சன்னியாசம் வாங்கினப்போ ஒரே வேட்டி, மேல ஒரு வேஷ்டி, வாழ்க்கையின் அடிமட்டம் என்னன்றத காமிச்சிட்டார். இருக்கிறப்ப ஷூ இல்லாம வெளியே வர மாட்டேன், கோட் இல்லாம வெளியே வர மாட்டேன், அவ்வளோ இதா எப்பயுமே ஷேவ்டா இருந்தக்கூடிய ஒரு நபர். தாடியும் இதுவுமா வெறும், அதாவது எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த நிலையை வரணும்ன்றதுக்கு தான் இறைவன் என்ன கொடுத்திருக்காருன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க விளக்கம் சொல்லும் போது அது விளக்கம் புரியுது. சுக்கிரதசால அள்ளி தெரிச்சிருப்பாரு சார் உங்களுக்கு எல்லாத்தையும். ஐயா சரவண ஐயா கரெக்டா சொன்னார். சந்திர அதியோக பார்வையில தான் சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கெடல, சந்திர அதியோக பார்வையில இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லா சொகுசையும் கொடுக்கணும் அந்த சுக்கிரதசால. அதனாலதான் அதிகபட்சமாக பெண் குழந்தைகள், மனைவி, உங்களுக்கு திருமணம். இந்த ஜாதகம் உண்மையிலுமே லக்னாதிபதியோட கேது, சனி, இந்த குரு எல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு திருமணமானது, குழந்தையானது அப்படின்றதெல்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு சந்நியாச ஜாதகம். ஆனால் ஏன் கொடுத்தார்? அததான் தசாநாதன் சுக்கிரன் அவருடைய காரகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அவர் கெடாம இருக்காரு. ஒருவேளை அவர் கெட்டிருந்தாருன்னா கூட அதை கொடுக்கலன்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஷ்பலத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலும் இங்கே சந்திரனின் அதியோக பார்வையில் இருக்கிறார் இந்த சுக்கிரன். மேலும் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில், அந்த கர்மாவெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடங்கிறது ஜீவனம், கர்மா, தொழில். சோ தொழிலை இங்கே செய்து கொடுத்தார். மேலும் அவரே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார் அவர் தசால. இப்ப பார்வையிடுங்க, லக்னத்திற்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப இது கொடுப்பன. அந்த தசால அவர் என்ன செய்ய போறார்? அவ்வளவுதான். இந்த தசாவில் 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் லக்ஸுரியஸா அள்ளி தெரிச்சிருவார் உங்களுக்கு. இதுதான் இந்த சுக்கிரதசா கொடுக்கிறது. குறிப்பாக இந்த 90 காலகட்டங்கள்ல 90ல இருந்து 2008 வரலையுமே இருக்குது. ஆனா அதாவது சுக்கிரனுடைய 2வது தசை, அதாவது பிற்பகுதியில ஏன் அப்படின்னா அந்த புக்திகளும் இதற்கு ஒரு காரண காரியங்களா நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஆனால் பொதுவாக சுக்கிரன் அவர் உங்களுக்கு அனைத்து சுகத்தையும் கொடுத்து அதற்கப்புறம் அதை வேண்டாம் என்று உதறச் செய்கிறார். உதறச் செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது புக்தி வாரியா பார்க்கலாம். குறிப்பா அந்த சனி புக்தியில பார்த்தீங்கன்னா நீங்க வெளியேறீங்க, சனி புக்தியில வெளியேறீங்க. அப்படிதான் நீங்க 2001, 2002, 2004 வரலுமே சனி புக்தி இருக்கிறது. 7, 8, 9, 9ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா ஆன்மீகம். உங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா சனி புக்தியிலே அந்த ஆன்மீகம் சம்பந்தமான, நான் கேட்கறது கரெக்டா இருந்தா சொல்லுங்க ஐயா. உங்கள் தந்தை 2000 இறந்தாரு நவம்பர்ல. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் 2000, ஜனவரி 3/1/2000. ஓகே, நவம்பர் வரலையும் இருக்கிறது இந்த குரு புக்தி. அதற்கப்புறம் நவம்பர் 2000 அப்புறம் சனி புக்தி வருது. சுக்கிர தசால சனி புக்தி 9ஆம் வீட்டின் வழியாக நடத்துகிறார். சனி வலுத்து நடத்துகிறார். குருவின் பார்வையிலும் அதே போல பாத்தீங்கன்னா சந்திரனின் பார்வையிலும் வலுத்து நடத்துகிறார். இந்த லக்னத்திற்கு குரு பார்வை, சந்திரன் பார்வை நல்லது செய்ய மாட்டாங்க. அப்ப 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை அந்த வீட்டின் வழியா அவர் செய்ய போறாரு. 3, 4, 5, 5ஆம் அதிபதி 9. அப்போ 5 என்பது புக்திஸ்தானம். 5 என்பது என்னன்னா புக்திஸ்தானம். 6 என்பது ருதுரோன சத்ரு. இந்த 2 ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் வழியாக தான் செய்தாக வேண்டும். முதலில் லக்னத்திற்கு பஞ்சமஸ்தானத்தையே அவர் செய்வார். சோ அந்த 5, 9 அப்படின்னும் போது உங்களுக்கு வியாபாரம் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலுமே உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம 9ங்கிறது ஆன்மீகம். நீங்க உண்மையா ஒரு விஷயத்த சொல்லுங்க, 2000க்கு மேலே உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கணும் இல்லையா?
அதாவதுமா நான் என்னுடைய 14வது வயசுல இருந்தே நான் சிவனை தான் பிடிச்சிருந்தேன். ரைட்டுங்களா? எனக்கு எப்பயுமே சிவன் மட்டும்தான். அது ரைட்டு. பட் நம்ம வந்து என்னுடைய நீங்க சொன்ன அந்த காலகட்டத்தெல்லாம் அண்ணாமலையார தரிசனம் பண்ணாத பௌர்ணமியே கிடையாது. வாழ்க்கையில அண்ணாமலையார தரிசனம் பண்ணாத நாள் கிடையாது, நெத்தியில பூசை இல்லாத நாள் கிடையாது. அப்படிதான் இருந்தது. அது வந்து நீங்க ஆன்மீகம்னு சொன்னா ஓகே ஆன்மீகம். ஆனா எனக்கு அந்த சன்னியாசியா போனன்ற சிந்தனை எனக்கு என்னைக்கு வந்தது கிடையாது. அப்பயே அந்த 9ஆம் இடங்கிறது அது ஆன்மீகம். நாங்க சன்னியாசம் சொல்லல, ஆன்மீகம் இது போன்ற விஷயங்கள், தந்தை சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து இந்த சனி 9ஆம் வீட்டில் அமர்ந்து நடத்துகிறார் என்பது இந்த லக்னத்திற்கு சரியாக வருகிறது. 2000க்கு மேலே உங்களுக்கு அந்த ஆன்மீகம் தான் அதிகமா உங்க மைண்ட்ல இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா 2004 வரை இந்த அதுலயே நீங்க போயிட்டீங்க, வெளியில போயிட்டீங்க. 2004 வரையும் இந்த சனி புக்தி நடத்துகிறார். 2009 தான் மேடம் அவர் சொன்னாங்க. இல்லைங்கய்யா, 2009 தான் அம்மா. 2009 வரைக்கும் இருந்துட்டு 2010 ஐயா சொல்றது கரெக்ட். 2010 வெளியே போறேன், 2017 சன்னியாசம் வாங்குறேன். ஓ, அந்த இத்ததான் 2001 2002. கரெக்ட் கரெக்ட். சரி, இல்ல அன்றைக்கு எழுதின டேட்டாஸ் எல்லாமே இப்ப வேரியேஷன் ஆகுது. சரி, 2009 2010ங்களா? 2010 அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. சரி, இதற்கு வீட்டை விட்டு வெளியேறல, ஆபீஸை விட்டு வெளியேறேன். நான் வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு வந்துட்டு தான் போறேன். அது வரைக்கும் நான் வீட்டு சன்னியாசம் போகணும் என்ற எண்ணம் கிடையாது. சரி, அப்ப நீங்க வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை 2004 வரை இந்த சனி புக்தி இருந்து நடத்துகிறார். அதற்கப்புறம் புதன் புக்தி வராரு. புதன் புக்தி 11ஆம் இடம். அந்த டைம்லாம் வந்து நான் பர்வத மலையில அதிக காலங்கள் பர்வத மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த காலங்கள் அதெல்லாம். சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு புதன் புக்தி வருதுங்கய்யா. இந்த புதன் புக்தியும் பாத்தீங்கன்னா சந்திரன் வீட்டில் அமர்கிறார். அப்ப நிறைய அப்ப வந்து பிரயாணங்கள் இது போன்ற விஷயங்கள் இருக்கும். அமர்ந்த அந்த புதன் புக்திநாதன் கேது சனி குரு இவர்கள் பார்வையில் பார்க்கும் பொழுது நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீகம் தான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த புதன் புக்தி. ஏன்னா அவரே தான் லக்னாதிபதி. ஆரம்பிச்சுட்டாரு உங்களுக்கு அந்த 2000க்கு மேலே ஆரம்பிச்சுட்டாரு. ஆன்மீகத்திலேருந்து உங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார். ஏன்னா இந்த விளக்கங்கள் வந்து நீங்க இந்த ஜோதிட ரீதியாவே புரிஞ்சுக்கலாம். 2000க்கு மேல கரெக்ட்மா நீங்க சொல்றது. எனக்கு அது ஆன்மீகம்னு இப்ப நீங்க சொல்லிதான் நீங்க எனக்கு குருவா இருந்து இப்ப விளக்குறீங்க. நான் வந்து கோவிலுங்களுக்கு போக கும்பாபிஷேகங்களுக்கு செலவு பண்ணேன், அப்படி இருந்தேன். அது ஆன்மீகம்னு எனக்கு அந்த வயசுல தெரியாதுமா. இந்த சனியே ஆரம்பிச்சுட்டாரு உங்களுக்கு. சனி 9ஆம் வீட்டின் வழியா கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, லக்னாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா கேது இணைந்து சனி பார்வையிலிருந்து குரு பார்வை. அப்போ டோட்டலா உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தையே கொடுக்குறாங்க. ஆன்மீகம் மெல்ல மெல்ல ஒரு பற்றற்ற நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு உங்களை. புதன் புக்தியிலே கொண்டு போகுது. 2006ஆம் ஆண்டு வரை புதன் புக்தி. அப்போ ஆன்மீகம் தான், ஆனா இது நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்க மனசு மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. அதற்கப்புறம் பாருங்க, இதுதாங்க இதுதான் கிரகங்கள் பேசும் நம்ம. ஏன்னா நீங்க வந்து நான் திடீர்னு போயிட்டேன், அதாவது சந்நியாசம் என்பது நான் ஒரு இதுல முடிவு பண்ணி போயிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே அவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் கடமையை சரியாக செய்திருக்கிறார்கள். சனி 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு அந்த ஞான மார்க்கம், ஆன்மீகம் இது போன்ற விஷயங்களை, ஞானம்ன்றதோட ஆன்மீகம், சாமி கும்பிட வச்சாரு சனி. அடுத்தது பாத்தீங்கன்னா புதன்ல உங்களுக்கு ஞானம் என்ற ஒரு விஷயத்தை கேது இணைந்து கொடுத்து விட்டார் லக்னத்தோடு. மன்னிக்க வேண்டும், லக்னாதிபதியோடு. இதுதான் பாயிண்ட். கேதுவோட லக்னாதிபதியோட கேது அந்த புதன் புக்தியில வந்து சனி பார்வை, அந்த புதன் புக்தியில குருவின் பார்வை. நீங்க அப்பதான் மாறுறீங்க. இந்த பற்றட்ட தன்மைக்கு அந்த புதன் புக்தியிலே மாற ஆரம்பிச்சிட்டீங்க 2004ல இருந்து. இது வந்து நடந்ததா இல்லைன்றது நீங்க சொல்லுங்க. பட் கிரகங்கள் ரீதியா நான் சொல்லிட்டு வரேன் 2006 வரை. அதற்கப்புறம் பாருங்க கேதுவே, அவரே புக்திநாதன், அவர் இங்கே சந்திரன். அப்ப கேது பீரியட்ல பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், நிறைய வந்து உங்களுக்கு பயணங்களை கொடுக்க வேண்டும். வீடு கொடுத்த சந்திரனும் குருவின் நினைவில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். ஏன்னா ராசியான சந்திரனுமே இந்த குரு சனி இவர்கள் பார்வையில் நினைவில் இருந்தாலே இந்த ஞானம் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சந்நியாசம் இது போன்ற அது ஆன்மீகமாகவே தெரியும். ஆனால் அந்த குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய வேறு ஒரு வாழ்க்கைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. இந்த கிரகங்களின் நிலையினால வேற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை மெல்ல மெல்ல இந்த கிரகங்கள் தள்ளி கொண்டு செல்கின்றன. அதற்கப்புறம் ஒரு கேதும் அதே போலதான் இருக்கிறார். 2008 வரையும் இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது.
சுக்கிரன் முதல் பகுதியில் உங்களுக்கு அத்தனை சொகுசையும் கொடுத்து சனி புக்தியிலிருந்து உங்களை ஞான மார்க்கத்தில் சென்று ஆன்மீக வழியில் செல்ல செய்து கேது பற்றற்ற நிலையை கொடுத்து 2008 முடியுது உங்களோட அந்த கேது புக்தி. அப்பெல்லாம் நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அது நமக்கு தெரியாது, நம்ம சப்கான்சியஸ் லெவல் அது இருக்கும். பட் வெளித்தரமா ஆமா உண்மையிலேயே சாரிமா, மன்னிச்சுக்கோங்க இடைமறிச்சதுக்கு. நீங்க பேசிருங்க, நான் பேசுறேமா. நான் பேசிட்டேங்கய்யா, நான் இந்த புக்தி எல்லாம் சொல்லிட்டேன் சுக்கிரதசால. சரிம்மா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நெத்தி புட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்ததை தவிர என்ன பண்றோன்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலத்துக்கு எனக்கு புலப்படவே இல்லை. புத்தி போன போக்குக்கு நான் மாட்டு போயிட்டு இருந்தேன். நான் காசிக்கு போனது கூட ட்ரெயின் ஏறினது தான் எனக்கு தெரியுமே தவிர, அலகாபாத் திரிவேணி சங்கமத்துல ட்ரெயின் ரொம்ப நேரம் நிக்குதுன்னு இறங்கி அந்த நேரம் நான் போட்டு இந்த சட்டை எனக்கு அன்ஈஸியா ஃபீல் பண்ணி நான் காபி எடுத்து கட்டுறேன். பட் என்னோட மைண்டு திரும்ப ஒர்க் பண்ண தோக்கினது என்னுடைய குருநாதர் மோகன் பாபாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான். பட் அது வரைக்குமே எனக்கு நீங்க சொல்லக்கூடிய, அதாவது இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை நான் அடுத்தது எல்லா குருமார்கிட்டையும் கேட்கணும்னு இருந்துச்சு. இது எதுக்கு நான் இத்தனை வருஷம் மௌனமா இருந்தேன்றது எனக்கு தெரியாது. நான் 2010 2019 9 வருஷம் யாருக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்திருக்கேன். இதுக்கான காரணம் யாரோ குருமார்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இப்ப நிர்ணயிச்சுட்டேன், கன்னியா லக்னம் தான். ஃபர்தரா எல்லாம் கன்னியா லக்னத்திற்கு ப்ரொசீட் பண்ணுங்க, இதற்கு மேல் குழப்பம் வேண்டாம். சரியாக இந்த தசாவும் புக்திநாதர்களும் கடமையை செய்து இவரை வந்து ஆன்மீகத்தில் முதலில் ஈடுபடுத்தி பிரயாணங்களை கொடுத்து அதற்கு பிறகு 2008 வரை இதை டோட்டலா இந்த சுக்கிரன் பிற்பகுதியில செஞ்சு கொடுத்துட்டாரு புக்திகள் மூலமா. இப்ப நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இவருடைய கேள்வி என்னன்னா, அந்த 10 வருடம்ங்கிறது அந்த ஆண்டுகள் மட்டும் கரெக்டா சொல்லுங்க, எல்லாருக்கும் அதை நினைவு வச்சுக்க. 2010 இருந்து சன்னியாசங்க. 2010 முதல்ல மௌனமா இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? 2010 இருந்து 2019 வரைக்கும் கொரோனா தோக்கறதுக்கு கரெக்டா கொரோனாவுக்கு தான் நான் மௌனத்தை திறக்கிறேங்க. அதே சமயத்துல பிரயாணமும் செய்தீர்கள் சொன்னீங்க இல்லையா? அங்க இருந்து நேபாளத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்துதான் வந்திருக்கேன். சரி, மொத்த இந்தியாவும் நடந்துதான் வந்தேன். என்னுடைய குருநாதர் ஒரு சின்னதா சொல்லிடுறேன், ரொம்ப பெருசா சொல்லாம, என் குருநாதருக்கு நான் கொடுத்த 7 சத்தியத்தில் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை என்பது முதல் சத்தியம். குரு சொல்லாமல் வாயை திறப்பதில்லை என்பது 2வது சத்தியம். மிச்ச சத்தியத்தை விட்டுடுவோம். அப்போ நான் இந்த 9 வருஷமும் யாருக்கிட்டையும் யாசகமே எடுக்காம ரோட்ல 100 ரூபாய் தாள் கடந்து அதை வச்சுதான் சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிட்டு வந்தேன். இந்த மௌனம் நடந்தது ஆன்மீகத்துக்குள்ள 2008 காமிச்சிருச்சு. அதுக்கு அந்த பயணத்துக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். மற்ற பேசுங்க ரவி, நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கிரீன் போடுங்க மேடம். அண்ணா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா. 2010 வந்து அவருடைய தசா புத்திகளை ஸ்கிரீன் போடுங்க. அந்த போடு ஒரு நிமிடம். சரி, 2008 முதலே சூரிய தசா ஆரம்பமாகிவிட்டது. குறிப்பாக 2010 என்பது சூரிய தசா ராகுவிலிருந்து, ராகு கூட ஜனவரியில தான் ஆரம்பிக்கிறாரு. ஜனவரிக்கு அப்புறம் எடுங்க கரெக்டா. குரு புக்தியிலிருந்து பாருங்க. சூரிய தசா குரு புக்தி சரியாக ஜனவரி 2010 இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சூரிய தசா குரு புக்தி, அதை தொடர்ந்து சனி, அதை தொடர்ந்து புதன், அதை தொடர்ந்து கேது, அதை தொடர்ந்து சுக்கிரன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, விளக்கம் கொடுப்பவர்கள் கொடுக்கலாம். எல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு ஆளே பேசுறது வந்து மற்றவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அதிலிருந்து இருந்தா அதை நம்ம திருத்திக் கொள்ளலாம். ரவீந்திரன் அண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கண்ணா. அதற்கு முன்னாடி வேற சூரிய தசை குரு புத்தி காலங்கள்ல இருந்துதான் அவங்களுக்கு வந்து முழுமையான அவர் வந்து மௌனமாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய தசை குரு, அடுத்து சூரியன் சனி எல்லாமே அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவருக்கு வந்து அந்த மார்க்கத்தை கொண்டு போயிருக்கு மேடம். முழுமையாவே சூரிய தசை வந்து பாதிக்கு மேல வந்து இவருக்கு வந்து
ஞானத்தை கொண்டு போயிட்டாங்க மேடம். அந்த புத்திகள் பூராமே அவருக்கு வந்து அப்படி நடக்குது மேடம். இல்ல, அவர் கேட்டது ஒரே கேள்விதான், மத்ததெல்லாம் அவர் சொன்னதுதான், நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். நான் ஏன் மௌனமாக இருந்தேன், ஏன் பேசவில்லை? ஏன்னா அவர் குருவோட கட்டளையை பின்பற்றுகிறார். 7 கட்டளை தெரிவித்திருக்கிறார். அதுல ஒன்று மௌனமாக இருப்பது. நடந்து வந்து பிரயாணம் செய்திருக்கிறார். அப்ப ஏன் அத மத்தவங்க வேண்டாம், நான் எப்படி மௌனமா இருந்தேன், அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறது அவர் கேட்கிறார். மேடம் நான் ட்ரை பண்ணிட்டேன். நிச்சயமாமா, ட்ரை ஓகே. பண்ணுங்கம்மா. அவர் வந்து சுக்கிரன் கூட இருக்காரு. சுக்கிரன் வந்து 2க்கும் 9க்கும் அதிபதி. சூரியன் வந்து விரையாதிபதி. ஸோ 2 வந்து வாக்கு இல்லையா, வாக்குக்கு விரயம். அதனால அவர் மௌனமா இருக்காருன்னு என்னோட யூகம். அதுவும் இல்லாம சுக்கிரன் வந்து 9 கூடியவர் 10ல இருக்கிறாரு. அவர் வந்து அப்ப தர்ம கர்மாதிபதி யோகங்கிறதுனால தான் அவர் வந்து பிளஸ் அந்த புதன் அண்ட் சனி, ஐ மீன் குரு சனி கேது, இது வந்து ஆன்மீகம். 10ஆம் வீடு வந்து கர்மம் ப்ளஸ் சூரியன் வந்து அங்கே திக்பலமாக இருக்கனால தான் அவரை வந்து இப்படி இழுத்துக்கிட்டு போயிடுச்சுங்கிற. ஆமா, அதாவது சூரியன் திக்பலமாக இருந்து அவர் 12ஆம் ஆதிபத்தியம் அல்லவா, அவரோடு சேரும் பொழுது பிரயாணம் கொடுக்கக்கூடியவர் தான், பிரயாணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா 12 நகர்வு, நீங்க சொன்ன மாதிரி அந்த 2ஆம் ஆதிபத்தியத்தோட சேர்ந்து இருக்கிறார், சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரன்ங்கிறது வந்து மனைவியும் விரயம் ஆயிடுறாங்க அந்த டைம்ல இல்லையா. ரீதியா ஆதிபத்திய ரீதியா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி அங்கே 12, அதாவது 12ஆம் அதிபதியோடு சேருகிறார். அந்த கர்மம் என்பது அந்த கர்மாவை அவர் அனுபவிக்க வேண்டும், கர்மாவை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி 9ஆம் அதிபதி அங்கே 10ல் அமர்கிறார். அப்ப நிச்சயமாக இவரோட சூரிய தசாவுடன் கூடி அமர்ந்து தன்னுடைய தர்மத்தை அவர் செய்ய வேண்டும், சூரிய தசா. இதுதான் பாயிண்ட். வெல் சைடுமா, வாழ்த்துக்கள்மா. அடுத்தது யாராவது ட்ரை பண்றீங்கன்னா சொல்லுங்க. ராஜகோபால் சார் சொல்றேன் மேடம். ஆக்சுவலா மேடம் சொன்னாங்க 2-9 கனெக்ட் ஆகுதுன்னு. நம்ம நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க 2-9 பேசி பிழைக்கும் தொழில்னு. நீங்க சொல்ற மாதிரி அப்படி பேசி பிழைக்கும் தொழிலுக்கே அவர் மௌனமான மாதிரி வச்சுட்டாலும் கூட. 2வது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சந்நியாசம் இப்ப சூரிய தசை முடிஞ்சும் சந்திர திசையில ஒரு 4 வருஷம் அப்படி இருந்திருக்காரு. இது ஒரு எக்ஸான்ட்ரிக் ஒரு ஜாதகம். நம்ம அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நீ நல்லா ஆழ்ந்து போனாதான் தெரியுங்க மேடம். ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு மறுபடியும் இது எடுத்தோம்னா சொல்லலாம். மற்றபடி எது சொன்னாலுமே அது கனெக்ட் ஆகுதாங்கிறது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஆனா 10 வருஷம் மௌனங்கிறது சாதாரணம் கிடையாது. கேது மோட்சத்தில் இருக்கலாம்னு எடுக்கலாம், இதுல வச்சீங்கன்னா சிம்மத்துல. சரி, சனி புதன் கேது 3மே லக்னம். நீங்க நேற்று சொன்ன விதிக்கு அப்படி கனெக்ட் ஆகுது. சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படின்னா லக்னாதிபதியும் இருக்காரு, கேது மோட்சத்துக்குடையவரும் இருக்காரு, சன்னியாசத்துக்கு போகக்கூடிய சனி கேதுவும் இருக்காரு. அப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஆனா இவருடைய இது வந்து ஒரு வித்தியாசமான இது. 10 வருஷம் மௌனம்ங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அனுபவப்பட்டதில்லை, படிச்சதும் இல்லை. அதனால சும்மா சொல்றது நமக்கு பிடிக்கல, அதனால வேற ஒண்ணும் இல்லைங்க. தேங்க்யூ. நான் வந்து சும்மா சொல்லல, சும்மா யாரும் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லல. உண்மையாலுமே இதை வந்து காரகாதிபத்தி வழியா ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஜோதிடத்துல எதுவும் கிடையாது, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சிம்ம லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சுத்தி வளைத்து நம் விதிகளை வளைத்தெல்லாம் சொல்லக்கூடாது. நேரடியா லக்னாதிபதி தொடர்பாகணுங்க, இதுதான் பாயிண்ட். லக்னாதிபதி கேது குரு சனியோட தொடர்பு கொள்ளணும். அப்பதான் அந்த ஜாதகத்திற்கு அந்த சன்னியாச யோகம் என்பது கிடைக்கும். சிம்ம லக்னமாக இருக்கும் பொழுது சூரியனோட இங்க சுக்கிரன் தான் இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா சூரியனோட கேது தள்ளி தான் இருக்கிறாரு, புதன் மட்டும் தான் சேர்ந்து இருக்கிறாரு. சூரியனோட இந்த சனி எல்லாம் வந்து ரொம்ப இணைவுல இல்லை. அதே போல சூரியனை வந்து பாத்தீங்கன்னா இங்க குரு வந்து 3 டிகிரில பார்த்தாலும் சரி லேசான பார்வை இருக்கு. அப்ப சனிக்கு எதுவும் இங்க தொடர்பே இல்லையா லக்னாதிபதி? அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. சரி, இப்ப மற்றவர்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அது 3ஆம் பார்வையே வராதாங்க மேடம். 8-22 14 டிகிரி கொஞ்சம் இணைவுல வர்றாரு. 3ஆம் பார்வை சனி கேது சூரியனோட இணைகிறாங்களா? சூரியனோட இல்லைங்க, சனி கேது இணைவு வந்து கிட்டத்தட்ட 3ஆம் பார்வை. சனி 3ஆம் பார்வையாக கேது ஜஸ்ட் பாக்குறாரு, அவ்வளவு. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நெருக்கமா பார்க்கல.
இல்ல கேதுவை பார்க்கட்டுங்க ஐயா. ஒருவர் வந்து நிதானம். ஒருவரை பத்தி நம்ம பேசுறோம்னா முகத்தை பார்த்து தான் பேசுவோம். லக்னம் தான் சிந்தனை. அந்த லக்னம் லக்னாதிபதியோடு சேர வேண்டும். இவர்கள் பார்வையாவோ இணையவோ சேர வேண்டும். சனி கேது பார்க்கறதுனால அவங்க வந்து உடனே அவங்க வந்து ஒரு சன்னியாசமா போயிருவாங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஞான மார்க்கத்தை இருக்கும், ஆன்மீகம் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஜாதகம். சந்நியாசத்தை ஏற்கொண்டு அதை வந்து இன்றைய அளவும் கடைபிடித்து மோட்சமும் பெறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்கிறார் இந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து கிடைத்தது உண்மையாலுமே இந்த குரு பூர்ணிமா தினத்தன்று கிடைத்தது. நம்ம குரு செய்த பாக்கியம், குருவின் ஆசீர்வாதம், அதன் மூலம் நமக்கு கிடைத்த பாக்கியம் இது. கண்டிப்பா அதுல கண்டிப்பா ஜாதகத்தை வந்து உண்மையாலுமே எல்லாரும் எடுத்துக்குங்க. ஆனால் தவறாக எடுக்க வேண்டாம். அதையும் நான் இங்க வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். ரூல்ஸ் வந்து என்னைக்குமே வந்து மாற்றக்கூடாது. இந்த ரூல்ஸை வச்சு எடுங்க, கரெக்டா வரும். கேது, சனி, குரு இவர்கள் லக்னம் லக்னாதிபதியோடு ராசியோடும் இங்கே தொடர்பு கொள்ள வேண்டும். சோ அதுதான் இங்க பாயிண்டா நம்ம சொல்றோம். சரி, இதை இன்னொரு நாள் கூட நீங்க எடுத்துக்குங்க, ஆய்வு செய்யுங்க. பாயிண்ட் எடுத்துக்கலாமா மேம்? அந்த 9ஆம் அந்த 2க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிரன் வந்து கண்மணிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சோ அவரோட ஆன்மீக குரு சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்மணிக்கு எங்கம்மா 8ல இருக்கிறாரு சுக்கிரன்? இல்ல மேம், கண்மணிக்கு 2ல மேம். 2ல இருக்கனால அவரோட சொன்ன வாக்க வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? 9ஆம் அதிபதியா இருந்து. மறுபடியும் சொல்லுங்கம்மா பாயிண்ட், மறுபடியும் சொல்லுங்க. 2க்கும் 9க்கும் அதிபதி தானே மேம்? 2 9ஆம் அதிபதி சுக்கிரன். சரி, சுக்கிரன் கண்மணிக்கு 2ல தானே மேம் உட்கார்ந்துருக்காரு. அதுல அப்போ அதனால அவரோட ஆன்மீக குரு சொன்னதை அவரு ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்மணிக்குன்னு 9ஆம் வீட்டிற்கு 2 உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆமா மேம், ஆமா. அதனால அவரோட அந்த ஆன்மீக குரு சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணாரு, அவரோட வாக்கு சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிம்மா, 9ஆம் இடம் யாருமா? சுக்கிரன் தானே மேம்? 9ஆம் ஆதிபத்தியம் யாரு? சுக்கிரன் தானே மேம்? 9ஆம் அதிபதியை கேட்கல. ஆதிபத்தியம் என்பது என்ன? ஆன்மீகம் தானே மேம்? 9ஆம் தந்தை, ஆன்மீகம், அறக்கட்டளை, இது போன்ற விஷயங்கள், நீண்ட தூர பிரயாணம் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த அதிபதி 2ஆம் வீட்டுல போய் உட்கார்றாரு. 9ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டுல உட்கார்றாரு. அப்போ இது தந்தை தான், ஆன்மீகத்துக்கு எடுக்கலாம், இது போன்ற விஷயங்களுக்கு எடுக்கலாம். அப்ப எப்ப எடுக்கணும்? சுக்கிர தசாவில் நீங்கள் எடுக்க வேண்டும். சுக்கிரனை தானே அங்க பேசுறீங்க. ஆமா மேம், ஆமா. சூரிய தசாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சூரிய தசாவில கனெக்ட் பண்ணுங்க. தசாநாதர்கள் தானே. இல்ல 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அந்த வாக்குஸ்தான அதிபதி அங்க உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா, அது வந்து காம்பினேஷன். தசாநாதன் சூரியனோடு யார் இணைஞ்சிருக்கிறாரு? தசாநாதனோட இணைவு. தசாநாதன் அதற்கப்புறம் தசாநாதன் அமர்ந்த சாரம், இப்படி எடுக்கணும் பலன். அப்ப இங்க தசாநாதனுடன் சூரியனுடன் இணைந்தவர் சுக்கிரன். அவர் 2 மற்றும் 9ற்கு அதிபதி. அப்படிதான் எடுக்கணும். 9ஆம் வீட்டிற்கு அவர் வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால குரு சொல்றதை கேட்கிறாருல, அப்படின்னு எடுக்க வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா அது சுக்கிர தசாவும் அல்ல, இது சூரிய தசா. இந்த தசாநாதன் இந்த 2 9ற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனோடு இணைந்து தசா நடத்துகிறார். இப்படித்தான் ஐயா சொல்லி கொடுப்பார். அப்ப 9 என்பது நீர் பயணம், 9 என்பது ஆன்மீகம், இது போன்ற விஷயங்கள் தசாநாதனுடன் இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க ஐயா. அம்மா, இப்போ அந்த ஐயா கேட்டாங்க இல்லைங்களா 10 வருஷம் எப்படி சாத்தியம்னு. 2014 கடைசியில இருந்து 2019 வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருந்தேன். அந்த காலத்துல என்னை எல்லாருமே ஊமன் நினைச்சாங்க. ஏன்னா பேசுறதே கிடையாது, பேப்பர் ஸ்லேட்டோட தான் இருப்பேன், இல்ல பேப்பர் பேனா வச்சுட்டு போவேன். யார் பேசினாலும் எழுதிதான் காமிப்பேன். கொரோனா காலத்துல பேச துவக்கி எனக்கு பேச்சு வர 5 மாசம் ஆச்சு. குரல் வேலை, ஏன்னா மௌனம் முத்ரா வச்சு, மௌனத்துக்குன்னு முத்ரை ஒண்ணு இருக்குமா, அந்த முத்ரை வச்சு இருந்தனால எனக்கு பேச்சே நின்னு போச்சு. திரும்ப என்ன சகஜமான இப்ப நான் உங்ககிட்ட பேசக்கூடிய இந்த குரல் வரத்துக்கு எனக்கு 4 மாசத்துக்கு மேல ஆச்சு.
ஏன்னா அவர் கேட்டதுக்கோசரம் நான் இது சொல்றேன். அந்த அந்த நேரத்துல இருந்து இப்ப சமீபத்துல 6 மாசமா பேசாம இருந்த அந்த சரௌண்டிங் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மௌனசாமின்னு சொன்னா என்ன காமிச்சிருவாங்க. சரி சரிங்க இருக்காங்க சார். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வரிசலா வாங்க. உமாமா பேசுங்க. ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம். ஐயாவுக்கும் வணக்கம். இன்னைக்கு அவரோட பேச்சு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். மேடம், நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கறத விட ராசியை வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மேடம். ராசிக்கு 2ஆம் இடத்து எல்லாருமே தொடர்பு பெறாங்க பாருங்க. சனி பகவான் தொடர்பு, சுக்கிரன் தொடர்பு, சூரியன் தொடர்பு, எல்லா டிகிரி வயசுல எல்லாமே தொடர்பு ஆகுது மேடம். அதனால அவங்களுக்கு அப்படி இருக்குமான்ட்டு ஒரு மேடம் கேக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தை பாருங்க மேடம். குரு தன்மனைக்கு 12ல மறைவு, சனி பார்வையில் இருக்காங்க. குரு சனி இணைவாகுதுங்களா. அந்த சுக்கிரன் பாருங்க 2ஆம் இடத்தை தொடர்பு, சூரியனும் தொடர்பு பெறாங்க, புதனும் தொடர்பு பெறாங்க பாருங்க. அந்த 3ஆம் பாவத்தை பாக்குறதுனால அந்த 6 டிகிரியில் இருக்கிறதுனால இங்கேயும் இங்க தொடர்பு 2ஆம் இடத்துக்கு வருது இல்ல மேடம். சொல்றீங்களாமா? ஆமாங்க மேடம். சரி, இவங்க எல்லாம் பார்க்கறதுனால இல்ல மேடம், வாக்கு இந்த சூரியன் அவர் சிந்தனை இது செய்வாரல்ல மேடம். புதன் இணைவு இருக்கல்ல மேடம். புதனோட சூரியனோட புதன் இணைவு பெறாரல்ல மேடம். அவரு சிந்தனைய அந்த வாக்குஸ்தானம் இது பண்ணுதல்ல மேடம். கொஞ்சம் பொறுமையா நீங்க நிதானமா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க. 2ஆம் வீட்டை இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர்பு கொள்றாங்க. அவங்கவுங்க புக்தியில தான் அவங்கவுங்க செய்வாங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க மேடம். பொழுது லக்னம் பார்க்கும்பொழுது காரகாதிபத்தியம் புக்தி எல்லாம் சொல்ல முடியும். ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இல்ல மேடம், சனி பகவான் தொடர்பு பெறாங்க. சூரியன் இல்ல கொடுப்பனியா தானே சொல்றீங்க நீங்க? இல்ல இல்ல மேடம், கொடுப்பினியே தான் சொல்றேன் மேடம். ஓகே ஓகே, அப்ப சொல்லுங்கம்மா. அதான் மேடம், ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் அவர் தொடர்பு பெறாரு, சூரியனும் தொடர்பு பெறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவானும் அவர் பங்குக்கு தொடர்பு பெறாரு பாருங்க. சனி பகவான் இந்த விருச்சிக லக்னத்தை பார்க்கும்போது இங்கேயும் படுதல்ல மேடம் சனி பகவான் பார்வை. அதே புதன் பாருங்க மேடம் 6 டிகிரியில் இருக்காங்க. இந்த மகரமணியை தொடும்போது இங்கேயும் வர்றாங்க. சூரியனும் தொடர்பு பெறனால அவரு சிந்தனையில அந்த வாக்குஸ்தானத்துல ஒரு தடைய காமிக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன். சனி தொடர்பு பெறதுனால அந்த 9ஆம் இடம் பாருங்க. 9ஆம் ராசிக்கு 9ஆம் இடம் கேது புதன். அவரே லக்னாதிபதியும் ஆகிறாரு. அதனால ஒரு சின்ன ஒரு இது எடுத்த சரியா இருந்தா பாருங்க மேடம். சரி, அதாவது 2ஆம் இடத்துலம்மா சனி 2ஆம் இடத்துல பாக்குறாரு. இது கொடுப்பனையா தான் சொல்ல முடியும். ராசிக்கு சுக்கிரன், சூரியன், புதனுடைய பார்வை எல்லாமே எல்லாம் பார்க்கிறாங்க. வாக்குஸ்தானம் இங்க வலுக்கதான் செய்கிறது. சனி பார்க்கும் பொழுது அது வாக்குஸ்தானம் இவருக்கு வலுக்கதான் செய்கிறது. இப்படி வாக்குஸ்தானம், ஏன்னா இவர் பேசிதான் நிறைய பிசினஸை சாதிச்சிருக்கிறாரு. இவர் பேசாத நாளே கிடையாது. சரிங்க மேடம். அவரு பேசாததுக்கு காரணம் அதுதான் நம்ம கொடுப்பனையா இங்க எல்லாரும் சுபகிரகங்கள் பார்க்கிறாங்கம்மா. சனி பகவான் பாக்குறது ராசிக்கு 2ஆம் இடத்தை டிகிரி படி கிடைக்கலையே மேடம். இல்லைங்க, நீங்க சார் இத ராசிக்கு 7, 8, 9, 10. ஆமா ஆமா, சனி பார்வை எங்கம்மா படுது? படலைங்களா? சரி சரிங்க மேடம். படலம்மா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பாக்குறாருமா. லக்னத்துக்கு 3ஆம் இடம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை டிகிரி படி சனி பார்வை விழுகுது. ஆமா ஆமா ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி, நான் பாக்குறேண்ணா. சாரிண்ணா, ஒரு முயற்சி செஞ்சேன், அவ்வளவுதான். அதாவது
ராசிக்கு 2ஆம் இடத்தை நானும் வந்து கொஞ்சம் ஆர்வத்துல சொல்லிட்டேன். ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளல. லக்னத்திற்கு 2ஆம் தொடர்பு கொள்றாங்க, சுக்கிரன் தொடர்பு கொள்றாங்க, சூரியன், புதன் வந்து பாகை அடிப்படையில தொடர்பு கொள்றாங்க. அதனால ராசி இவருக்கு வலுத்திருக்கு. தேவைப்பட்டவர் எப்படி பேசாம போனார், அதான் கேள்வி. சரி சரி சரிங்க மேடம். அடுத்து பாருங்க மேடம். நம்ம இந்த திடீர்னு இருக்கு. சரவணன் சார், நீங்க 2 பேரும் பேசி முடிங்க. இது அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐயா உங்களோட ஜாதகர் அம்மா சொல்லுங்கம்மா. உங்களோட அவைலபிலிட்டி நாளைக்கு இருக்கீங்களா? இருக்கம்மா, நாளைக்கும் இருக்கம்மா. நான் வந்து இப்ப பழனியில தான் இருக்கேன். போகர் கிட்ட குரு பூர்ணிமா முடிச்சுட்டு கீழே வந்திருக்கேன். நாளைக்கும் போகர் கிட்ட தான் இருக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா எல்லாருக்குமே. எல்லாம் தாம என் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்றீங்க. இல்ல ஐயா, உங்க ஆசீர்வாதம் வேணும். உங்களோட ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் வேணும். சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீங்களே குருவா வந்திருக்கீங்க, அதனால கேக்குறேன். எங்க குருநாதருக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். எங்க குருநாதரும் நல்லா இருக்கணும். முத ஆசீர்வாதம் வாங்கினேன். நம்ம துர்ராஜ் குருசாமி கிட்ட தான் காலையில நான் ஆசீர்வாதத்துக்கு மெசேஜ் போட்டோமா. நான் வந்து ஒரு லைன்ல போனாலும் இந்த வித்தியை கத்து கொடுக்கிறவர் அவரு தான் எனக்கு. ஆமா ஆமாங்க, அவரு குரு, எல்லாருக்குமே குரு. அதனால வாங்க. நானு அம்மா லட்சுமி அம்மா கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நாளைக்கு அதுக்கு விடை கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கேன். சரிங்க ஐயா, எல்லாரும் எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு குரு பூர்ணிமா இருக்கு. தாழ்மையான நமஸ்காரம். நான் உமா மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். அதுவும் போகர் கிட்ட இருந்து வர வந்திருக்கீங்க ஸ்ட்ரைட்டா. ஐயா நான் வந்து இப்போ இந்த உபநிஷத்து பகவத்கீதை எல்லாம் மும்முரமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த ஞானம் அறிவு வந்து நீங்க வேண்டன அத்தனை பேர் இந்த சபையில எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைக்க சொல்லி என்னோட குருநாதர் கிட்ட காலையிலே வேண்டுதல் வச்சிடுறோமா. கண்டிப்பா என் குருநாதர் செய்வாருமா. நான் அவரோட குறும்பு, அவ்வளவுதான். நன்றி ஐயா, சிறப்பு. நாளைக்கு அவர் கண்டினியூ பண்ணுவாரு. தொடர்ந்து நம்ம கூட 2 நாள் பயணிக்கிறதுங்கிறதே நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஆசீர்வாதம், நம்மளோட குருஜியோட ஆசீர்வாதம் மற்றும் இவருடைய குரு போகர் கொடுத்த ஆசீர்வாதம். இவர்கள் அனைவருக்குமே வந்து மேலாக நான் நினைக்கும் எனது மகா குரு காஞ்சி பெரியவா கொடுத்த ஆசீர்வாதம்ன்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது, இந்த பாக்கியம். சோ நமக்கு கிடைச்சிருக்கு. இது போல எவ்வளவு குழு நடைபெறுகிறது என்பது தெரியும். ஆனால் இந்த குழு நடத்தி கொண்டிருக்கிற கிடைக்கிறது வந்து உண்மையாலுமே இது பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். சரவணன் சார், நீங்க பேசி முடிக்கிறதோட அடுத்து பிரசன்டேஷனுக்கு போயிடலாம். பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அம்மா நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம், ரெடி மேம். சரி, ஓகே மேடம். இன்னொன்று மேடம், ஒரே ஒரு டவுட்டுங்க மேடம். அவரு அந்த ஐயா சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன்னா அது வேற ஏதாச்சும் கேள்வியா மேடம்? என்னென்ன கேள்வின்னு சொல்லிட்டீங்கன்னா எழுதிக்கிறோம். இல்ல, என்ன கேள்விங்க ஐயா? அவங்க 2030 என்னங்க ஐயா? அந்த ஆயுள் சம்பந்தமாவா? ஆமாமா, கணிச்சிடலாம் ஐயா. இதுதான் லக்னம். இந்த கடவுள் பிரபஞ்சம் இதைத்தான் கொடுத்திருக்கிறாரு. நான் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் பெரியவா மீதும் பாரத்தை போட்டு நான் எடுக்கிறேன். நீங்க கணித்தது, உங்கள் குரு சொன்னது, நம்ம கணிப்பதும் சரியாக வருகிறதா என்பதை பார்க்கலாம் நாளைக்கு. சரிங்கம்மா. சரி, இப்போ ஓகே சார். ராஜகோபால் சார், நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட்டா நான் அந்த அமைதியா இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லிடுறேன் மேடம். எனக்கு தெரிஞ்சது இது மெயினா சூரிய தசால நடந்திருக்கு. சூரியன் புதன்ல நின்னு 2ல புதன் கேதுவோட இணைவு 2ஆம் இடத்துல சூரியனுக்கு 2ல. சோ பேச்சு அமைதி ஆயிடுச்சு. புதன் தான் பேச்சுக்கு காரகன். அதுவே வந்து சந்திர தசாலையும் கண்டினியூ ஆயிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னாலும் சந்திரனுக்கு 2 குரு, அவர் தன்மனைக்கு 12ல விரயம். சோ இதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த தற்காலிக அமைதியான இதுக்கு அந்த ஆன்மீக பேசாம இருந்ததுக்கு போயிட்டாரு அப்படின்னு எடுக்கிற மாட்டோம். இன்னும் கொஞ்சம் லாஜிக் வேணும் சார். அதாவது நீங்க தசமனுக்கு புதன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறான்னு சொல்றீங்க, ரைட்டு தான். கேதுவோட இணைஞ்சு, கேதுவோட சொல்லுங்க மேடம்.
தசாநாதனுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5, 7 இவர்கள்லாம் வளர்க்கதான் செய்வாங்க. ஒருவேளை தசாநாதனுக்கு இவர் 6, 8ல உட்கார்ந்தா அந்த இது நடக்காதுன்னு சொல்லலாம். தசாநாதனை நீங்க குறிப்பு வச்சு எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தசாநாதனுக்கு 2ஆம் இடம், தசாநாதனுக்கு 6, 8ஆக வந்ததுன்னா ரைட்டு. தசாநாதனுக்கு இவர் 6ல உட்கார்ந்து இருக்காரு. நீங்க 2ஆம் இடத்துலதான் இருக்காரு. ஆனா கேதுவோட இணைவுல இருக்கிறாரு புதன். அதே மாதிரி 2க்குரியவரும் 6ல போயிட்டாரு. இந்த இடத்துல நான் லக்னாதிபதியா தான் நான் புதனை கருதுறேன். ஏன்னா புதன் புக்தி நீங்க சொல்ல வந்துட்டீங்க. அதாவது புதன் புக்தி 2012 இல்லைங்களா? இல்ல இவர் டோட்டலாவே சூரிய தசா சொல்ல வரேன். சூரிய தசாக்கு நான் கன்னியா எடுக்கிறேன். தசாநாதனுக்கு சாரி தசாநாதனுக்கு 2ல புதன் கேது அதை வச்சு எடுக்கிறேன். அதே மாதிரி 2க்குரியவனும் 6ல. 2க்குரியவன் 6ல, சூரியனுக்கு 6ல. சனி பார்வையிலும் இருக்காரு மேடம். தசாநாதனுக்கு 2க்குரியவனா சந்திரன்? தசாநாதனுக்கு 2க்குரிய சந்திரன் 6ல, தசாநாதனுக்கு 6ல, சனி பார்வையில. இல்ல சார், அப்படி வரக்கூடாது. தசாநாதனுக்கு 2க்குரியவனா அவனை நீங்க வாக்குஸ்தான அதிபதியா எடுக்கக்கூடாது. தசாநாதனுக்கு வாக்குஸ்தான அதிபதியா எடுக்கக்கூடாது. லக்னத்துக்கு ராசிக்கு தான் வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். ஒருவர்கள் வளர்ப்பார்களா கெடுக்கிறதுக்கு வேணா நீங்க தசாநாதன்ல இருந்து 6ஆம் வீட்டுல உட்கார்றாரு, தசாநாதன்ல இருந்து 2ஆம் வீட்டுல உட்காரான்னு எடுக்கலாம். அதிபதி அப்படின்னு தான் நீங்க இந்த இடத்துல நம்ம 2ஆம் இடமா வந்து லக்னத்துக்கு சாரி மேடம், கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடமா இருக்கக்கூடிய துலாம கணக்குல வச்சு நம்ம பேசணுங்களா இல்ல அந்தந்த தசா புத்திகளுக்குள்ள 2 வச்சு எடுக்கணும்? அந்த தசா புத்தியை தான் சார் பேசணும். இந்த இடத்துல இருந்து குருவை பத்தி அதாவது பத்தி பேசணும். அது புரிஞ்சிருச்சுங்க மேடம். பட் இந்த வாக்குஸ்தானம் எடுக்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம துலாம எடுக்கணுமா சூரிய தசைக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய கடகத்தை எடுக்கணுமா? எடுக்கணும். அவர் தானே 2ஆம் அதிபதி, 2ஆம் வீடு. எதை சொன்னீங்க? துலாம் சார் எடுக்கணும். துலாம் தான் இங்க 2ஆம். நான் சொல்றது துலாம் தான் எடுக்கிறேன். இல்ல வேற இடத்துக்குள்ள எல்லாம் வர்றாங்க, அதனாலதான் கேட்டேன் உங்ககிட்ட டவுட். துலாம் தான் எடுக்கணும். வேற பாயிண்ட் கெடுக்குமா கெடுக்குமாங்கிறதுக்கு ஐயா சார் வந்து சொன்னா கரெக்டா வரும். இந்த இடத்துல 2ஆம் எனக்கு இந்த இடத்துல பொறுத்தவரை லக்னாதிபதி அவர். லக்னம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை சிந்தனைகள். சிந்தனையே அப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி கேது குருவின் பார்வையில இருந்து நடத்துறாரு. அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி மாதிரி இருப்பார். யோகி ஒரு யோகி எப்படி இருப்பாரு? பேச மாட்டாரு தானே. இப்ப இது ஒரு காரணமா எடுக்கலாம் அந்த இடத்துல. இருந்தாலும் அது 2ஆம் ஆதிபத்தியத்தோட எப்படி தொடர்பு கொள்றது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து பிரசன்டேஷனுக்கு நம்ம அடுத்த கட்டம் நகருவோம். அவங்களுக்காக ஒரு 20 நிமிடம் இங்க ஒதுக்கப்படுகிறது. அம்மா நீங்க இப்ப நான் என்னோட பிரசன்டேஷனை எடுத்துடுறேன், உங்க பிரசன்டேஷனை கொடுங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயை பத்தி பேச வராங்க ஸ்ரீபிரியா மேடம். ஸ்ரீபிரியா மேடம் தான் நீங்க எடுக்கிறீங்க. மன்னிக்கணும், சசி அம்மா இன்னைக்கு பிரசன்டேஷன் எடுக்க வராங்க. உங்க பிரசன்டேஷன் நீங்க கொடுங்கம்மா. கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான மேடை. உங்களுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. இதன் மூலம் இன்று இதுல இருந்து என்ன எடுத்துட்டு போறாங்க ஒரு டேக் ஆஃப் மாதிரி அவங்களுக்கு இருக்கணும். சோ இதை நல்லபடியா நீங்க பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க ஆரம்பிங்க. நன்றி மேடம். நன்றி.
சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஹலோ மேடம். சார், கேக்குதுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குது கேக்குதுங்க மேடம். கேக்குதுங்க கேக்குது. கேக்குதுங்கம்மா. ஓகேங்க சார், சரிங்க சார், ஸ்டார்ட் பண்றேங்க சார். சொல்லுங்க. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தை இருவரின் பாதம் பணிந்து, எனது ஜோதிட ஆசான் துரைராஜ் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, எனது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவர்களை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாய் கிரகத்தின் மகிமையை பற்றி பேசப் போகிறேன். நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாய் கிரகம், இவர் ஆண் கிரகம். இவர் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர். இவர் உறவு முறைகளில் சகோதரனுக்கு காரகர். கோபம், ஆத்திரம், ரத்தம், பற்கள், அவசரம், வீண் விவாதம், அசட்டு தைரியம், முன்கோபம், விவேகம், எதற்கும் அஞ்சாத குணம், சீருடை பணியாளர்கள், போலீஸ், இராணுவம், செக்யூரிட்டி இவர்களுக்கு காரகர். செவ்வாய்க்கு வழங்கும் வேறு பெயர்கள்: மங்களன், குஜன், அங்காரகன், பூமிக்காரகன், யுத்தகாரகன், சகோதரக்காரகன். பெண்களுக்கு செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடியவர். இவர் இராணுவம், மருத்துவம், படுக்கை அறைக்கு காரகர், முகத்தில் ஏற்படும் முகப்பருவிற்கு காரகர், வெட்டுக்காயத்திற்கு காரகர், ஜிம், வாலிப்பான தேகம் இவற்றிற்கு காரகர், ஆயுதம், துப்பாக்கி, வெடிமருந்து, மலக்குடல், கசாப்புக்கடை, இடம், நிலம், பூமி இவற்றிற்கு காரகர். இவர் தற்காப்பு கலைக்கு காரகர். கட்டிடம் இவற்றிற்கு காரகர். இவரது திசை தெற்கு. நவரத்னம் பவளம், தானியம் துவரை, மலர் செந்தாமரை, வாகனம் அன்னப்பறவை. இவர் அதிதேவதை முருகர். இவரை வழிபாடு செய்ய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லலாம். நிறம் சிவப்பு. செவ்வாய் மேஷம், விருச்சிகம் அணியில் ஆட்சி பெறுவார். செவ்வாய் கடகமனையில் நீச்சமும் மகரமனையில் உச்சமும் அடைவார். இவரது நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம். இவரது தசா ஆண்டு 7 வருடம். இவர் சுப கிரகங்களோடு இணைவிலோ தொடர்பிலோ இருந்தால் காரக நன்மை செய்து விடுவார். அசுப கிரகங்களோடு தொடர்பில் இருந்தால் அவரிடம் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பிடிக்காத தீமைகளை செய்கிறார். இவர் சூரியன், சந்திரன், குரு இந்த கிரகங்களோடு நட்பு பெறுகிறார். சனி, புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களோடு பகைமை பெறுகிறார். இந்த செவ்வாய் சூரியனுக்கு அருகே முன்னோ பின்னோ 17 பாகையில் அஸ்தங்கம் அடைவார். செவ்வாய் எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்திலே திக்பலம் அடைவார். 4ஆம் இடத்திலே நிஷ்பலம் அடைவார். செவ்வாயின் உச்சப்பாகை அளவு 28 டிகிரி ஆகும். செவ்வாய் மேஷத்தில் 1 டிகிரி முதல் 12 டிகிரி வரை மூல திரிகோணம் அடைவார். 12 டிகிரி முதல் 30 டிகிரி வரை ஆட்சி நிலை பெறுவார். செவ்வாய் பெண்களின் ஜாதகத்தில் நன்றாக நல்ல கணவன் அமைய முனிவர்கள் கூறியுள்ளார்கள். செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருந்தால் கோபம், அவசரம், வேகம், விவேகம், முன்கோபம் இவற்றை கொடுக்கிறார்.
செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தால் உரக்க பேசுதல், சண்டை சச்சரவிடுதல் ஏற்படுகிறது. செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருந்தால் அதீத தைரியத்தை கொடுத்து சகோதர வழியில் சங்கடம் மற்றும் சமுதாயத்தில் இணக்கத்தை கெடுப்பார். 4ஆம் வீட்டில் செவ்வாய் நிஷ்பலமாகி தாயுடன் இணக்கத்தை கெடுத்து ஜாதகரின் சுகத்தையும் கெடுப்பார். 5ஆம் வீட்டில் செவ்வாய் பூர்வீகத்தையும் புத்தியையும் கெடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட முடியாது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் எல்லோருடன் சண்டையை உருவாக்குவார். 7ஆம் வீட்டில் செவ்வாய் மனைவியுடன் கருத்து வேறுபாடு, நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு. 8ஆம் வீட்டில் செவ்வாய் வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்து, கண்டம், அவமானம் ஏற்படும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் தந்தையுடன் இணக்கம் கெடும் அமைப்பு ஏற்படும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலமாகி அவரது தொழில்கள் ரீதியான ஏற்றத்தை கொடுத்து தொழிலில் போட்டியிடச் செய்வார். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பூமி, மண், மனையால் ஆதாயம் இருந்தாலும் சகோதர வழியில் சங்கடம் கொடுப்பார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் அயன சயன போக சுகம் கெடும், தாம்பத்தியம் கெடும். செவ்வாய் தனித்து இருந்தாலும் பாவ கிரகங்களோடு இருந்தாலும் 100% கெடுப்பார். ஆனால் குரு சுக்கிரன் தொடர்பில் இருந்தால் சுபத்தன்மை அடைந்து நன்மைகளை செய்வார். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி மேம். நல்லா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார், நன்றி மேடம். மேடம் இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் சோசியம்மா. நன்றி மேடம், நன்றி மேடம். வாழ்த்துங்கள் மேம். அனைத்து குருமார் வணக்கம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ்மா. சரவணன் சார், மேடம் இருக்காங்களா? உள்ள வெளியே போயிட்டாங்களா? மேடம் இல்லைங்க சார். இல்ல அவங்க பிரசன்டேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. மேடம் அவங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க மேடம். ஹலோ ரவி சார், அவங்க மியூட்ல தான் இருக்காங்க. பிரசன்டேஷன் மட்டும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மியூட்ல தான் இருக்காங்க அவங்க. நீங்க வேணா முடிச்சுக்கலாம். இல்லைன்னா சார் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு முடிச்சுக்கலாமாங்க சார்? அவ்வளோ. சசி மேடம் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். யூடியூப் லிங்க் இமெயில் ஐடி எல்லாம் வாங்கிட்டாங்களே, ஏதாவது ஆக்டிவேட் ஆச்சா? யாருக்காவது ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது மேம், ஒர்க் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப எனக்கு ஜாதகம் 50th ஜாதகம் வந்திருக்கு. அப்படியா? அது எப்படி நீங்க ஆக்டிவேட் அவங்க லிங்க் அனுப்புறாங்க? இல்ல மேம், அந்த லிங்க் கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம அவங்களோட ஆப்ல இருக்கும்ல. எதுல இருக்கு? இப்ப பர்சனலா ஒரு ஆப் வந்து இது கிரியேட் பண்ணாங்கல்ல. ஆமா, அத ஓபன் பண்ண வாட்ஸ்அப் சேனல்